இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது, நம்முடைய வேதத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது, வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நிவர்த்தியாகிக் கொண்டே இருக்குது. ஒன்றுமே வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மாற்றப்பட்டதில்லை. நடந்து முடிந்ததும், நடந்து கொண்டிருக்கிறதும், நடக்க போறதும் இந்த பைபிளில் உண்டு. அநேக நடந்து முடிந்து கொண்டிருக்கிறோம், இப்ப நடந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் என் கிறிஸ்துவின் வருகை குறித்து காண்பித்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் மிகவும் சமீபமாயிருக்கிறது. இந்த நாட்களில் சபைகள் பரிசுத்தம் அடையணும். சபை பரிசுத்தம் என்று சொல்லும். நீங்க இந்த கட்டிடத்தை பார்க்காதுங்க, நீங்களும் நானும் தான் சபை. நம்ம பரிசுத்தம் அடையணும். இந்த சபை பரலோகத்துக்கு போகாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பாடுபட்டு இந்த கட்டப்பட்ட இந்த சபை பரலோகத்தில் போகாது. நீங்களும் நானும் தான் பரலோகத்துக்கு போகும். ஆமென். அப்ப அந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த ஆயத்தம் நமக்கு அவசியமா இருக்குது. ஒரு மனுஷனுடைய மரணத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் யாருக்குமே தெரியாது. நினையாத நேரத்தில் நம்ம மரிக்கிறோம், நினையாத நேரத்தில் இயேசுவும் வருகிறோம். இந்த ரெண்டு விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்ப நம்ம மரிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டுமானால் மரிக்கிறதுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும், கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டும். இது மிகவும் அவசியமா இருக்குது. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவங்கள் சொல்றாங்க, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இல்லை, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படி அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அது மாத்திரமல்ல, நம்ம நினைக்கிற ஒரு காரியம், ஏதோ ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு கொஞ்சம் காணிக்கை எல்லாம் கொடுத்து கொஞ்சம் அந்நிய பாஷையெல்லாம் சொல்லி முடித்தால் பரலோகம் போகலாம். போகவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் செலுத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது என்று பைபிள்ல உண்டு. ஆனாலும் ஜலத்திலே முழுகி ஸ்நானப்பட்டதினாலோ அல்லங்கில் காணிக்கை கொடுத்ததினாலேயோ சபைக்கு வந்ததினாலேயோ பணிவிட செய்ததினாலேயோ, ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்நிய பாஷை பேசினாலேயோ சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்தில் போக வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஆமீன். கடைசி பரியந்தம் நிலை நிற்பவன் தான் அல்லது நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது 40 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் அப்படி நம்ம சொல்லலாம், நான் தான் இந்த சபையுடைய ஆரம்ப விசுவாசி, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே நான் இருக்கிறேன், அப்படி இப்படி என்னமோ சரித்திரங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அந்த சரித்திரங்கள் ஒன்று நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போக முடியாது. சொர்க்கத்துக்கு போக வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சத்தியத்துக்கு அடங்கி அதுக்கு அனுசரித்து கீழ்ப்படியும்பதான் நம்ம பரலோகம் போக முடியும். நமக்கு அனுதினமும் ரட்சிப்பு தேவை, அனுதினமும் பரிசுத்தம் தேவை, அனுதினமும் நம்ம கழுகப்பட வேண்டும். நம்ம தினமும் சில நேரம் 2 நாளை, நாங்கெல்லாம் 2 நாளைக்கு 2 வேளை குளிப்பேன். ஒரு நாளைக்கு 2 வேளை குளிப்பேன். நீங்கெல்லாம் எப்படி எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியான அந்த குளிக்கிறதுனாலோ நம்ம ஏதோ இது பண்றது நம்ம பரலோகத்தை போக சுத்தம் இல்லை. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையினால சத்தியத்தினால நீங்களும் நானும் கழுகப்படணும். தாவீது சொன்னது போல எப்பொழுதுமே கேட்கணும், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்பதை என்னை சற்று என்ன பண்ணும் ஆண்டவரே ஆராய்ந்து பாரு. தாவீது ஜெபிக்கிற இடத்துல எல்லாம் அநேக இடங்களில் தன் இருதயத்தை உயர்த்தி காமிக்கிறார். ஆண்டவரே என் உயர்த்தி காமிச்சு, உங்களுக்கு வேதனை உண்டாக்குற வழிகள் இருந்தால் எனக்கு அதை அறிவுப்படுத்தும் அப்பா, என்னை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஆனபடினாலே இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் குடும்பமாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு தகுதியாக வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆமீன் ஆண்கள் சகோதரர்கள் சொல்ல வேண்டியது, நானும் என் வீட்டாரும் போவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று குடும்பத்தின் தலைவன் தீர்மானிக்கணும். குடும்பத்தின் தலைவன் அதுக்கு பொறுப்பெடுக்கணும். குடும்பத்தின் தலைவனுக்கு அந்த உத்தரவாதத்துவம் இருக்குது. இன்னைக்கு உங்களால தைரியமா சொல்ல முடியுமா, நானும் என் வீட்டாரும் சொர்க்கத்துக்கு ஆயத்தம் பாஸ்டர், இப்ப நான் மரித்தால் சொர்க்கம், இப்ப இயேசு வந்தா எனக்கு சொர்க்கம், தைரியமா சொல்ல முடியுமா? இல்லாத பட்சத்தில் இன்றைக்கு நம்ம அதுக்கு தகுதிப்படணும், இன்றைக்கு நம்ம அதுக்கு ஆயத்தப்படணும், இன்றைக்கு நம்ம அதுக்காக நம்மளை விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஒரு மனுஷன், ஒரு சிசு இந்த பூமியிலே பிறந்தால் நிச்சயமாகவே பிறந்தது உண்டானால் ஒரு நாள் மரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். மரித்த பிற்பாடு எங்க போகிறோம் என்பதுதான் நமக்கு அறிய வேண்டிய காரியம். எந்த ஒரு மனுஷனானாலும், எந்த கோத்திரம், எந்த குலம், எந்த மனிதனாய் பிறந்தவன் மரித்தால் ஒன்றில் கீழே பாதாளம் போக வேண்டும், இல்லைங்கில் மேலே பரலோகம் போக வேண்டும்.
வேற எதுவுமே பண்ண முடியாது. என்ன கர்மம் நடத்தினாலும், அது சுட்டெரித்து பஸ்மம் கொண்டு வந்து பம்பா நதியில ஒழுக்கினாலும், என்ன கர்மங்கள் சாங்கியங்கள் செய்தாலும் ஆத்மா பரலோகம் போகாது. ஆத்மா பரலோகத்துக்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து மாத்திரம். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனை, என்னிலூடி அல்லாம ஒருவனை எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. அதே போல சாத்தான், அவன் மூலமாக தான் நரகத்தில் போக முடியும். அவன் இல்லாம நம்ம நரகத்தில் போகக்கூடாது. அது அவனுக்கு உரிய இடம், அவனுடைய ராஜ்யம். ஆனா நம்முடைய ராஜ்யம் இங்க இல்லை. நமக்கு கைப்பணி இல்லாத ஒரு பவனம் ஆயத்தமா இருக்குது. நம்ம சீக்கிரம் ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துக்கு போக போறோம். நம்ம நிச்சயமா சந்தோஷத்தோடு வாழ்ந்து நம்முடைய இறுதி நாட்களில ஆண்டவர் ராஜ்யத்துக்கு சொந்தக்காராக மாற வேண்டுமானால் நம்ம தெளிவுள்ள மக்களா இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். தெளிவுள்ள மக்களாக இருக்க வேண்டும். வேதத்தின் ஒரு சில வார்த்தைகள் வேகமாக சொல்லி முடித்து கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம இப்ப எடுத்து தியானிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆமீன் 21 அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலபாதகர்களும் விபச்சாரக்காரரும் சூன்யக்காரரும் விக்கிரகாநாதரக்காரரும் பொய்யரானவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். வேத புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிற எல்லாரும் கொஞ்சம் சத்தத்தை படிக்க முடியுமா பாருங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக எல்லாரும் சத்தத்தை படிக்க முடியுமா பாருங்களேன். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரரும் சூன்யக்காரரும் விக்கிரகாராதனக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்படியானால் அங்க தெளிவுபடுத்துவது, ஒரு மனுஷனுக்கு 2வது ஒரு மரணம் இருக்குது. அந்த 2ஆம் மரணத்துக்கு யாரு பங்கடைவார் சொன்னா, இங்க 8 பார்ட்டிகளை பார்க்கிறீங்க. 8 விதமான பார்ட்டி இங்க உண்டு. முதலாவது பயப்படுகிறவர். இன்னைக்கு அநேக மக்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தடையாயிருக்கிறார்கள்? அவர்கள் இயேசுவை அறிந்தும் புரிந்தும் நன்மைகள் பெற்றும் விடுதலை பெற்றும் அற்புதங்கள் கண்டும் அனுபவித்தும் ஏன் மனம் திரும்ப மாட்டாங்க? கர்த்தருக்கு எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய சொந்தம், எங்களுடைய பந்தம், எங்களுடைய கோத்திரம், எங்களுடைய குலம், எங்களுடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி மனுஷனுக்கு பயந்து அல்லது சமுதாயத்துக்கு பயந்து அல்லது சங்கடனைக்கு பயந்து உலகத்துக்கு பயந்து இந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. முதலாவது இங்க கொடுத்திருக்கிறது பயப்படுகிற மக்கள். நமக்கு பயம் வேணும். யாருக்கு பயம் வேணும்? கிறிஸ்துவுக்கு நம்ம பயப்படணும். ஆமீன் சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்கு பயப்படணும். 128ஆம் சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகள் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். அப்படியானால் கிறிஸ்துவுக்கு நம்ம பயப்படணும். நம்மளை போதிக்கிற போதகர்களுக்கு நம்ம பயப்படணும். நம்முடைய கையில் இருக்கிற சத்திய வேதத்துக்கு நம்ம பயப்படணும். அல்லாது இந்த உலகத்துக்கு நீங்களை நான் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. உலகம் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தாலும் உங்களை காக்கிறவர் உங்க கூடவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனபடி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்க்கும்போது நீ பயந்தால், உலகத்துக்கு நீ பயந்தால், உலகத்தினுடைய சடங்காச்சாரக்கு நீ பயந்தால், இந்த சட்டக்கூட்டுகளுக்கெல்லாம் நீ பயந்தால் நிச்சயம் நீ பரலோகம் போக முடியாது, நரகத்துக்கு தான் போய் ஆக வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம், அந்த பயத்தின் நிமித்தமாக கல்யாணம் கட்டினா என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா, அல்ல எனக்கு இந்த வெந்த கோசில் போனா எனக்கு தாலி கிடைக்குமா, பூ கிடைக்குமா, அல்ல எனக்கு மற்றப்பட்ட காரியங்கள் கிடைக்குமா, அல்ல எனக்கு வேலை கிடைக்குமா, அப்படி எல்லாம் நீங்க நினைக்க கூடாது. அநேகர் நினைக்கிறாங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தால் வேலை கிடைக்காது, கிறிஸ்துவுக்குள்ள வந்து அரசாங்கத்தோட சலுகைகள் கிடைக்காது. அது உண்மைதான். பரலோகத்தின் சலுகை கிடைக்கும். அரசாங்கத்தின் சலுகை மிகவும் பிச்சை காசு தான். ஆனா பரலோக சலுகை வந்து உன்னாலே ஆமீன் கணக்கு கிரகிக்க முடியாத அளவுக்கு, எண்ண முடியாத அளவுக்கு, அளக்க முடியாத அளவுக்கு, அளவில்லாத அளவுக்கு உனக்கு கொடுத்து உன்னை போஷிக்கிற ஒரு கரம் உனக்கு மேல இருக்குது. அதுதான் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள். இந்த அற்பமான இந்த ஆமீன் கனம் உங்களுக்கு வேணுமா, அந்த மகிமையான ஆசீர்வாதம் வேணுமா, நீங்க தான் தேடெடுக்க வேண்டும். அவர் சொன்ன முதலாவது ராஜ்யத்தையும் என் நீதியை தேடுங்கள், அதோடு கூட உங்களுக்கு தேவையான சகலத்தையும் என் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? நான் இயேசுவை சொந்த ரட்சகராக என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் ஒரு சீரோ, இன்னைக்கு நான் ஹீரோ.
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பூஜ்யம் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் ஒண்ணுமே இல்லை. ஆனா இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால, நான் அவருக்குள்ள இருக்கிறதுனால, நான் அவருடைய சித்தம் செய்கிறதுனால அவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படின்னா இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது அல்லது சத்தியத்துக்காக வாழ என்பது மதம் மாற்றுகிற ஏதோ ஒரு கிறுக்குத்தனமான காரியம் அல்ல. நம்முடைய மனம் நம்ம மாற்ற வேண்டும். மனம்தான் மிக முக்கியம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர் யாரை தரிசிப்பாங்களா? தேவனை தரிசிப்பாரா? தேவனை தரிசித்த ஒரு முகமும் வெட்கப்பட்டு போன சரித்திரமே இல்லை. அவரை பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைகிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியானால் முதலாவது பயப்படுகிற பார்ட்டி, இரண்டாவது அவிசுவாசிகள். நீங்க விசுவாசத்தில் வந்த பிற்பாடு, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, நீங்க ஸ்நானப்பட்ட பிற்பாடு, சபைக்கு நீ அங்கத்தினராய் வந்த பிற்பாடு, அவருடைய பரிசுத்த பந்திக்கு நீ பாத்திரமாய் மாறின பிற்பாடு அவிசுவாசம் உங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கும்போ நீதிமான் பதற மாட்டான். ஒருவேளை உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் உங்களை அலற வைக்கிற ரிப்போர்ட்டா இருக்கலாம், உங்களை தவிக்க வைக்கிற ரிப்போர்ட்டா இருக்கலாம். அது துர்ச்செய்தி. நீ நீதிமானா இருந்தால் நீ பதற மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கவே என்ன பண்ண மாட்டாங்க? பதற மாட்டார். சில மாதங்களுக்கு முன்னே எனக்கு ஏற்பட்ட கொடுமையான ஒரு ஆபத்து, விபத்து. எனக்கு மூச்சு கிடைக்காது. நான் தொடர்ந்து கன்வென்ஷன்ல பேசிட்டே இருக்கிறேன். என்னோட கூட இந்த பிள்ளைகள் நிறைய பேர் இங்க இருக்கிறத கண்ணோடாக பார்த்து, ஐயோ எங்க வீட்டிலே மரிச்சு போய் விடுவேனோ, நாங்க பதில் சொல்ற நிலைமை ஏற்படுது. துடிச்ச பிள்ளைகள் எல்லாம் இங்க பக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். எனக்கு மூச்சு கிடைக்காது. ஆனா மேடைக்கு போனா ஒண்ணுமே தெரியாது. மேடையில் நல்ல பிரசங்கம், மேடையில் ஏத்தது காலு வேணும், மேடையில் இறக்குது காலு வேணும். அவ்வளவு கடுமையான நிலைமை தான் இருப்பாங்க. எந்த ஃபுட்டு எடுக்க முடியாது. ராத்திரிலே படுக்க முடியும். நல்ல ஏசி ரூம், நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருந்தாலும் என்னால மூச்சு கிடைக்காம திணறி ஓடுவேன் ராத்திரியில. அப்படி மாத கணக்கா கஷ்டப்பட்டேன். கடைசி நேரத்தில் நான் இறந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்தது. இறந்து போகிற சூழ்நிலை வந்த பொழுது கர்த்தர் தெளிவாகவே என்னுடைய மரணத்தை எனக்கு காண்பித்தார். என் மரணத்தை எனக்கு காண்பித்த உடனே முதலாவது என் மனைவியை கூப்பிட்டு, நீ தைரியமா இருக்கணும், நீ சோர்ந்து போக கூடாது, நீ மனம் பதறக்கூடாது, நான் உன்னை விட்டு போனாலும் அந்த நித்திய மணவாளன் உன்னை விட்டு போக மாட்டான் சொல்லி 1 மணி நேரம் அவளை பக்கத்திலே உட்கார வைத்து தைரியத்தை சொல்லி பலப்படுத்திட்டோம். அடுத்த பிற்பாடு 2 மக்களை கூப்பிட்டேன். 2 மக்களை நிறுத்தி அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனை ஆலோசனைகளும் அவங்களுக்கு நான் கொடுத்தேன். சபையுடைய கமிட்டியை கூப்பிட்டேன். கமிட்டி ஆட்களுக்கு என்னென்ன காரியங்கள் சொல்லணுமோ அத்தனை காரியத்தையும் சொல்லி கடைசி நேரத்தில் 1 லட்சம் ரூபாய் எடுத்த மகன் கையில கொடுத்து, என்னுடைய அடக்காராதனைக்காக இதை செலவழித்துக்கொள், யாருக்கிட்டையும் கை நீட்டக்கூடாது, யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, இன்றைக்கு வெடிய 3 மணிக்குள்ள இந்த ராஜ்யத்தை விட்டு, இந்த தேசத்தை விட, ஜீவனை விட்டு நான் கடந்து போக போகிறோம் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கும்போது கரெக்டா வெடிங்காலே 3 மணி ஆகுது. 3 மணிக்கு என் தலை சாயுது. என் மனைவி அப்படியே தூக்கி எழுப்பி நிறுத்தி ஒரு ஜெபத்தை பண்ணாங்க. போன ஜீவன் திரும்பி வந்தது. திரும்பி வந்த உடனே இங்க வந்திருக்கிற தம்பி ஜெபீன், அவனும் அவனோட நண்பன் ஒருவனுமா தம்பிமா சேர்ந்து என்னை திருட்டுத்தனமாக கார்ல ஏத்தி, சும்மா ஏற்காகவே கார், இதே நான் வந்திருக்கிற இதே காரு தான், என்னை கார்ல உட்கார வைத்து அந்த பைபாஸ்ல போய் கொஞ்சம் வேகமா ஓட்டி கொஞ்சம் ஏறு, சர்க்குலேஷன் உண்டாகட்டும் என்று சொல்லி இவனுங்க என்னை கார்ல ஏத்தி அப்படியே கொண்டு போய் வீட்டிலே உடுத்திருந்த ட்ரெஸ் தான், என் மனைவியும் வீட்டில் உடுத்த ட்ரெஸ் தான். 2 பேரும் நாங்க கார்ல ஏறி உட்கார்ந்து இவங்க எங்க பக்கத்துல டீ கடைக்கு கொண்டு போய் டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நேர பைபாஸுக்கு போற சொல்லி அப்படியே ஒரு மெடிக்கல் கேம்பில் கொண்டு போனாங்க. அங்க போயிட்டு என்னோட பாடி எல்லாம் செக்அப் பண்ண ஆரம்பித்தது. எனக்கு தெரியாது என்ன எங்க கொண்டு போறேன்னு சொல்லி எல்லா டெஸ்டிங்கும் முடித்து ரிப்போர்ட் சென்னை அப்பல்லோய்க்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்பல்லோயிலே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஆனந்த் இதை பார்த்து சொன்னது, உடனே கொண்டு வாங்க, உடனே கொண்டு வாங்க, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், உடனே கொண்டு வாங்க, 1 நிமிஷம் கூட வெயிட் பண்ண கூட சொல்லி இவங்களுக்குள்ள பேசி இருக்கிறா போல, என் மகனோடு பேசி இருக்கிறா போல அப்படியே திருட்டுத்தனமா என்னை சென்னைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்க கொண்டு போய் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல என்னை கொண்டு படுக்க வைத்து இந்த ரிப்போர்ட் எல்லாம் இல்லாம மறுபடியும் அவர்கள் எனக்கு எடுக்க வேண்டிய எல்லா டெஸ்டும், நான் மருந்து எடுக்க மாட்டேன், எல்லா டெஸ்டும் எனக்காக செய்து முடித்துட்டு டாக்டர் வந்து என் மக்களை பார்த்து, என் மனைவியை பார்த்து சொன்னேன், அப்பா 10 நாள் தான் உயிரோடு இருப்பேன், முடிஞ்சிச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் தப்பிக்க முடியாது. அவர் இத்தனை வருஷமா மெடிசன் எடுக்காம இருந்தனால இப்ப திடீர்னு மெடிசன் கொடுத்தா வேறு பல சைடு எஃபெக்ட், 19 வயசுலேருந்து 70-71 வயசு வரைக்கும் மருந்து எடுக்காம இருந்ததுனால திடீர்னு வேறு சைடு எஃபெக்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, மெடிசன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹார்ட்டுக்கு போற வால்விலே 6 அடப்பு இருக்குது. அது 2 அடப்பு வந்து ஹார்ட்டுக்குள்ள இருக்கனால நிச்சயமா நாங்க ஆஞ்சியோவும் பண்ண முடியாது, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி 10 days டைம். இந்த 10 days உங்களுக்கு பார்க்கணுமா, நாங்க ஐசியூல வைக்க போற 10 நாள் பொறுத்து நீங்க எடுத்துட்டு போகலாம் சொன்னேன். இவர்கள் பேசுறதெல்லாம் எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு ரிப்ளை பேச முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என் மனைவி சொன்னேன், டாக்டர் நீங்க அந்த ஆஞ்சியோ சொன்னீங்களே அது கொஞ்சம் பாருங்க சொல்லி என்னை ராத்திரில ஆஞ்சியோ பண்ணதுக்காக கொண்டு போனேன். அங்க போய் பார்த்தால் ரிப்போர்ட்டுக்குள்ளே 6 கட்டி இருக்கு. 6 ஆமீன் 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 கட்டி இருக்குது. என்னுடைய ஹார்ட்டிலே பார்க்கும்போது எந்த தடையும் கிடையாது. ஆஞ்சியோ ரிப்போர்ட் சூப்பரா நிக்குது. டாக்டர் மேலே கீழே குதிக்கிறான், இது எங்க போச்சு, இது எப்படி? அப்ப என் மனைவி நான் என்னை ஆஞ்சியோவுக்கு கொண்டு போகும்போது என் நெஞ்சிலே கை வைத்து ஒரு ஜெபம் பண்ணி என்னை அனுப்பிவிட்டேன். அவள் கேட்ட ஒரு வார்த்தை, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், சிறு பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாய், இந்த தடைகள் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் இப்ப உருகி போகட்டும் என்று சொல்லி ஒரு மகிமையான ஜெபத்தை செய்து என்னை ஆஞ்சியோவுக்கு அனுப்புற. ஆஞ்சியோ ரிப்போர்ட்டில் ஒண்ணுமே கிடையாது. அங்கே நின்று வெளியே கொண்டு வந்தார். மறுபடியும் டாக்டர் சொல்றாங்க, இதே கண்டு நீங்க சந்தோஷப்பட வேண்டாம், 10 நாள் தான் உயிரோடு இருக்கும். காரணம் 10% தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, வெறும் 10% தான். ஆனால் தப்பிக்க முடியாது. நான் உடனே அந்த டாக்டரை பார்த்து சொன்னேன், என்னை வீட்டுக்கு அனுப்புங்க. 2 நாள் தான் நான் கன்னியாகுமரிக்கு போகணும். விழுந்தம்பலம் என்ற ஒரு சர்ச்சில் அங்கே 3 நாள் நான் பேசணும். மருதங்கோடு ஏஜி சர்ச்சில் 3 நாள் பேசணும். அதை முடித்து நான் பாளையங்கோட்டையில் 4 நாள் பேசணும். என்னை அனுப்புங்க சொன்னா, என்னை நீங்க ஒரு நாள் பிரசங்கம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் என்னை நீங்க பிரசங்கம், அந்த ஆசை விட்டுருங்க. பிள்ளைகளை பார்த்து சொன்னேன், அப்பாவை அனுப்பாதுங்கடா, டெட் பாடி தான்டா திரும்பி வருவேன்னு சொன்னேன். நான் முடியாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்து 3ஆம் நாள் தம்பி செபின் வந்திருக்கிறான். அவன் தான் எனக்கு கார் ஓட்டுனேன், மனைவி ஏத்தனேன், டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணி விழுந்தம்பலம் போனேன். எந்த ஃபுட்டும் கிடையாது, எந்த சாப்பாடும் கிடையாது. அங்க வந்து மகிமையா 4 நாட்கள் பிரசங்கம் பண்ணேன். 19 பேர்கள் ஸ்நானத்துக்காக ஒப்பு கொடுத்தாங்க. அங்கே நேரே மருதங்கோடு வந்தேன். மருதங்கோடு வந்து 3 நாட்கள் அங்க பேசினேன். அங்கேயும் நிறைய பேர் ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, விடுதலை பெற்றாங்க. அங்கே அது முடித்து நேரே பாளையங்கோட்டைக்கு போனேன். பாளையங்கோட்டையில் 4 நாட்கள் பேசினேன். 48 பேர் ஞானஸ்தானம் எடுத்தது. அநேக மக்களோட தீராத கேன்சர், 4th ஸ்டேஜ் கேன்சர் எல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட்டோட நிக்கிறாங்க, லைனா நிக்கிறாங்க சாட்சி கொடுக்கிறதுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் முடித்து மறுபடி நாங்கள் காஞ்சிபுரம் சென்று அப்பல்லோய்க்கு போனேன். போய் பார்த்தா 10% ஒர்க்கான அந்த ஹார்ட் 20% ஒர்க் ஆகுது. டாக்டரால புரிஞ்சுக்க முடியல. அடுத்த நாள் அங்க இந்த பேங்க்ல நாம எர்ணாகுளத்துக்கு போனோம். எர்ணாகுளம் 4 ஏஜி சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணேன். 4 ஏஜி சர்ச்சில் நான் என் மனைவியுமா போய் பிரசங்கம் பண்ணி திரும்பி வந்து பார்த்தால் 30% ஹார்ட் ஒர்க் பண்ணுது. டாக்டர் சொல்ல, இது என்ன அதிசயம், இது என்ன அற்புதம். மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டதை செய்கிற தேவன் என்னோடு கூட இங்க வந்திருக்கிறார்கள். மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட காரியம் செய்கிற தேவன் என்னோடு கூட இங்க வந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மகள் கிரிஜா ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. கர்த்தர், இந்த பிள்ளைங்க இந்த இடத்துல எங்க கூட்டம் நடந்தாலும் ஓடி வருவான். இன்னைக்கு எத்தனையோ தூரத்துல வந்திருக்கிற பாருங்களேன். நான் நீங்கள எழும்ப சொல்லல, ஒரு ஆள் மட்டும்தான் எழும்ப சொன்னேன். கிரிஜா பாருங்களேன், அந்த பிள்ளை கொஞ்சம் திரும்பி பாருங்க, எல்லாரும் முகம் பார்க்கட்டும். எத்தனை பேர் பார்த்து எனக்கு தெரியல. இது உலகம் அறிந்த ஒரு சம்பவம். இந்த பிள்ளைக்கு பிரஸ்ட்ல கேன்சர். பிரஸ்ட் அழுகி அது புழுத்து ரத்தமும் சீழுமா வடியுது. அந்த ஹோல்ஸ்ல 3 பேடு வைக்கணும். அந்த பேடு அரை மணி நேரம் மாத்திட்டே இருக்கணும். எல்லாமே கைவிடப்பட்ட கேஸ். அவளுடைய அக்கா பக்கத்தில் இருக்கிற, அக்கா ஹஸ்பண்ட் அங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்தவங்க, சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளை எங்கே அடக்கம் பண்ணணும், அடக்கம் பண்ண வேண்டிய காரியத்தை இவளுக்காக ஒழுங்குபடுத்தினது. இவள் செம்பியோடு ஏஜி சபையில விசுவாசியா இருக்கிறார். இவளுடைய குடும்பம் முழுவதும் 9 பிள்ளைங்க. தாய் தகப்பன் யாரும் ரட்சிக்கப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவள் ஒருத்தி ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால இவளுக்கு வந்த சோதனை இதுதான். 3 வருஷம் 7 மாசம் அந்த பிரஸ்ட் அழுகி அது உடைஞ்சு ரத்தமும் சீழுமா ஊத்தி எலும்பும் தோலுமாக இன்றைக்கு நாளைக்கு சாக போகிற தருவாயில் இருக்கிறதாம். செம்பியோடுல ஊரன்பில 21 நாள் கன்வென்ஷன்ல பிரசங்கிக்க நான் வந்திருக்கிறேன். நான் என் துணைவியாரும் வந்திருந்தோம். 3ஆம் நாள் பகல் செம்பியோடு ஏஜி சபையில ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்கும் பொழுது நான் உள்ள வரும்போது இதே காட்டன் 2 மடங்கு கூட்டம் அந்த சபையில இருக்குது. மேடம் முழுவதும் ஊழியக்காரர்கள் இருக்குது. நான் வந்தப்ப சொன்னேன், நேற்று 2-3 நாட்கள் நடக்காத அற்புதம் இன்னைக்கு நடக்க போகுது. தெய்வத்தால் கைவிடப்பட்ட, வைத்தியனால் கைவிடப்பட்ட, மாந்திரிகளால் கைவிடப்பட்ட கேஸ் இருந்தால் என்னோட ரைட் சைட்ல கொண்டு உட்கார வைக்க சொன்னேன். ஒரு பாஸ்டர் ஒரு ஹார்ட்ல ஹோல் சொல்ல பிள்ளை, அவன் கிட்னி ஃபெயிலரான பிள்ளைகளை கொண்டு அங்க உட்கார வச்சாங்க. அவங்களும் சுகம் அடைஞ்சிட்டாங்க. இந்த பெண்ணு பின்னாடி
உட்கார்ந்து நான் அடிக்கடி இது மாத்திட்டே இருக்கணும். நாட்டம் அடிக்கு உள்ள வர முடியாது, ரத்தம் சீழும் வடிஞ்சிட்டே இருக்குது. செம்பியோடு பாஸ்டர் மனைவி இவளை போய் கட்டாயமா அந்த வாடி என்று சொல்லி முன்னாடி கொண்டு உட்கார வச்சுட்டோம். உட்கார வச்சு அந்த பாஸ்டரோட மனைவி இவட காலிலே ஆமீன் தொடையிலே கை வச்சு, கத்தாவே சர்ச்சுக்குள்ளே மறிக்க கூடாது, சர்ச்சுக்குள்ள மறிக்க கூடாது, சர்ச்சு விட்டு வெளியே போய் தான் மறிக்கணும் சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம் உயிர் நாடிகள் நின்று கொண்டிருக்கிறது, ரத்த ஓட்டங்கள் நின்று கொண்டிருக்கிறது, ஹார்ட் ஃபங்க்ஷன் குறைந்து கொண்டிருக்கிறது, உயிர் பிரியுது. இங்கே ஆபரேஷன் நடந்து ரத்தம் பீறி பாயுது. அவள் இருந்த இடம் வஸ்திரம் எல்லாம் ரத்தத்தால் நிரம்பினது. ஒரே வசனத்தை தான் நான் பிரசங்கம் பண்ணேன். 2 வசனம் எடுக்கல, 1 வசனம் எடுத்து 1.25 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனத்தை இவளுக்கு சொந்தமா அவள் ஏற்றுக்கொண்டாங்க. இது என்னோடு தான் இந்த தூது, எனக்கு தான் இந்த வார்த்தை சொல்லி, தான் சுகத்துக்காக வரல, மறுபடி உயிரோடு வாழதுக்காக வரல, தன்னை பரிசுத்தப்படுத்ததுக்காக வந்தார். இப்ப என் உயிர் பிரிந்தால் என் ஆத்மா பரலோகம் போக வேண்டும், அந்த தகுதி எனக்கு வேணும் சொல்லி இந்த வார்த்தைகளை வைத்து கதறிக்கொண்டிருக்கும் போது 1.25 மணி நேரத்துக்கு பிற்பாடு எல்லாரும் எழுப்பி நிறுத்தினேன். இவளை 2-3 பேர் அப்படி பிடிச்சு எழுப்பி நிறுத்தின. ரத்தம் ஒழுகுது, வஸ்திரம் எல்லாம் ரத்தத்தில் நனைஞ்சிருக்குது. அப்படியே நிக்கும்போ பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்கும்போது கொல்கோதாவில 2 கள்ளர்கள் மத்தியில இயேசு துடிக்கிற காட்சி இந்த பெண்ணு பார்த்திருக்கிறான். இயேசு துடிக்கிற கடைசி மூச்சு விடும்போ, இயேசப்பா இந்த பாடுகள் எனக்காக தானா என்று ஒரு குரல் கொடுத்த பொழுது அந்த கொல்கோதாவின் ஒரு கை ஒரு பீஸ் மாம்சத்தை எடுத்து வேகமா பறந்து வந்து அந்த ஓல்ஸ் பக்கமா பிரஸ் பண்ணி அந்த 3 பேடுகளும் வெளியே தள்ளி அன்னைக்கு அந்த பிரஸ்டை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். உடனடியாக அவளை அழைத்து வெளியிலே கொண்டு போய் பாத்ரூமிலே கொண்டு சென்று அவருடைய மேல் வஸ்திரங்களை கலற்றி பார்க்கும் பொழுது கோழி தோல் உரித்தது போல மாம்சம் இருக்கிறது. தோல் இல்லை, நரம்பு இல்லை, ஒன்னும் இல்லை. எல்லாம் பயந்துட்டாங்க. அவங்க பார்த்து கொண்டே இருக்கும்போது தோல் வருது, நரம்பு வருது, ஜீவன் உண்டாவது. ஒரிஜினல் பிரஸ்டை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறாங்க. இன்னைக்கு 11 வருஷமா உயிரோடு இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கை வைக்கல, நான் ஜெபம் பண்ணல, வசனத்தை அனுப்பி கர்த்தர் சுகமாக்குகிறார். இன்னைக்கு டச் ஹீலிங், உட்கார்ல டச் ஹீலிங் என்று சொல்லி எத்தனையோ மேஜிக் எல்லாம் நடக்குது. அந்த மேஜிக் காரணம் நான் இங்க வரல. சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். என் வசனத்தை அனுப்பி நான் உன்னை விடுதலையாப்பி. இன்னைக்கு லைவ்ல அநேகர் விடுதலையாக போகிறார்கள். அவங்க பல 1000 மைல்கள் தூரத்தில் இருக்கலாம், பல கடல்கள் தாண்டி இருக்கலாம். ஆமீன். எங்க இருந்தாலும் இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது, இந்த வார்த்தை வல்லமை உடையதா இருக்கிறது. இயேசு அற்புதம் செய்வார். இன்னைக்கு அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு என் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசுப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்படின்னா நான் இங்க என்ன சொல்லுகிறேன், நமக்குள்ள அவிசுவாசம் இருக்க கூடாது. நீங்க விசுவாசி, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. உனக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டதை, சயின்ஸுக்கு அப்பாற்பட்டதை, மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டதை செய்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இங்க வந்திருக்கிறார். இந்த ராத்திரி இயேசு உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வாராக. ஆனபடி உங்களுக்கு பயம் இருக்க கூடாது. 2வது அவிசுவாசம் இருக்க கூடாது. 3வது அங்க பார்க்கும் பொழுது அருவருப்பானவர்களும், அருவருப்புன்னு சொன்னா நடை, உடை, பேச்சு, காரியங்கள் எல்லாமே பார்க்கிறதுக்கு அருவருப்பா இருக்கும். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்று சொல்லக்கூடிய சான்ஸ் அங்க இல்ல, அந்த தகுதி இல்ல. நடையிலும், உடையிலும், பேச்சிலும், வாழ்க்கையிலும் எல்லாமே வித்தியாசம். அருவருப்பான ஒரு வாழ்க்கை அது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் பரலோகம் போக முடியாது. அடுத்தது என்ன பாருங்களேன், கொலைபாதகரும். கொலைபாதகன் சொன்னா நீங்க துப்பாக்கி சுடுறதோ, கத்தி எடுத்து வெட்டுறதோ, அறுக்கிறதோ, கொல்றது அல்ல கொலைபாதகம். உன்னோட சகோதரனை நீ அற்பமா நினைச்சாலே நீ கொலைபாதகன் தான். நம்மளில் சிறிதாக இன்னொருத்தனை நினைக்க கூடாது. அவன் நம்ம மாதிரி ஹைட்டோ, வெயிட்டோ, படிப்போ, பட்டமோ, பதவியோ, பணமோ, வீடோ, சொத்தோ இல்லாம இருந்தாலும் அவன் ஒரு மனிதன் தான். அவனை கர்த்தர் உடுக்க வைக்கிறார், உண்ண வைக்கிறார், நடத்துகிறார். அவனை அற்பமாக நினைக்க கூடாது. அவனை அற்பமாக நினைத்தால் நீ கொலைபாதகன். நீயும் சொர்க்கத்தில் போக முடியாது. முதலாவது பயந்தாங்கொள்ளை, பயம் உள்ளவன் சொர்க்கத்தில் போக முடியாது. 2வது அவன் யாரு தெரியுமா? அவிசுவாசம் உள்ளவன், அவன் சொர்க்கத்தில் போக முடியாது. 3வது அருவருப்பானவன் சொர்க்கத்தில் போக முடியாது. 4வது கொலைபாதகன் சொர்க்கத்தில் போக முடியாது. 5வது காரியம் விபச்சாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்முடைய யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ நம்ம எங்க போக முடியாது? சொல்லுங்க, பரலோகம் போக முடியாது. அடுத்தது பாருங்க,
சூன்யக்காரர். நீங்க எத்தனையோ பெந்தகோஸ்து பிள்ளைகள் இதுக்கு அடிமைகளாய் கிடக்கிறாங்க. எத்தனையோ பெந்தகோஸ்து பிள்ளைகள் ஜாதகம் பார்க்க போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பெந்தகோஸ்து பிள்ளைகள் நேரத்தையும் காலத்தையும் பார்க்கறாங்க. ஒரு வீடுனோட பணி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி பாஸ்டரை கூப்பிட மாட்டோம், ஆச்சாரியை கூப்பிடுறாங்க. நாசமா போயிடுவே நீ. பரிசுத்தவான்கள் வந்துதா உனக்கு எதையும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சாபக்கேடான காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்க கூடாது. ஆமென், ஆமென். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் ஜாதகம் பார்த்த புத்தகம் இருக்கலாம், அது சாபக்கேடானது. நீ லாட்டரி எடுக்கிற டிக்கெட் இருக்கலாம், சாபக்கேடானது. ஏதாகலும் ஆண்டவருக்கு அருவருக்காத்த காரியம், அருவருப்பான காரியம் இருந்தால் நீ சொர்க்கத்தில் போக முடியாது, வெளியே வர வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் புதிய சிருஷ்டி, பழையதெல்லாம் ஒளிந்து போனது. அப்படியானால் இங்க என்ன சொல்லுகிறார்? சூன்யக்காரரும், அடுத்தது விக்கிரக ஆராதனக்காரரும். விக்கிரகார நீங்க சொன்னா ஏதோ ஒரு பிள்ளையாரை வைத்து, ஒரு மாரியாத்தாவை வைத்து கும்பிடுறது அல்ல பிள்ளையார் ஆராதனை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம், இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை வேற எதுக்கு நீங்க செலுத்துறேனோ அது விக்கிரக ஆராதனை தான். ஆமென். நீ ஆலயத்துக்குள்ளே வந்து குத்துக்கல்லு மாதிரி இருக்கிற பாரு, கையும் தட்ட மாட்டே, வாயும் திறக்க மாட்டே, நேரத்தோடு வர மாட்டே, வேத புத்தகம் எடுத்துட்டு வர மாட்டே, நீ அப்படியே வந்து ஒரு புண்ணியமும் கிடையாது. அதுவும் விக்கிரக ஆராதனை தான். கர்த்தர் என்னை பாடுவதற்காக அழைத்திருக்கிறார், துதிப்பதற்காக அழைத்திருக்கிறார், ஆராதிப்பதற்காக அழைத்திருக்கிறார். நம்முடைய துதிகளின் மேலதான் கர்த்தர் இறங்கி வருகிறார், துதிகளின் மேலதான் கர்த்தர் இறங்கி வருகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு ஸ்தோத்திரத்தோட விலை உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஸ்தோத்திரம், நீங்க சொல்லுகிற ஒரு ஸ்தோத்திரத்துக்கு 7 காளையோட விலை இருக்குது. நீங்க சொல்லுகிற ஒரு, நாங்க ஸ்தோத்திரம் சொல்லி ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்காக தான், நீ பெரிய பண்ணையை வைக்கிறதுக்காக தான், நீ பெரிய ஆமீன் சிறந்தவனாய் மாறுவதற்காக தான். அல்லேலூயா சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு. நாங்க சொல்ற தவிர எங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாத அல்ல, டைம் பாஸுக்கு அல்ல நாங்க சொல்ல வைக்கிறது. உன் தரித்திரத்திலிருந்து, பாபத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உன் வறுமை கோட்டை விட்டு வெளியே வருவதற்காக தான் நீ ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒரு ஸ்தோத்திரத்தினோட விலை 7 காளை. ஒரு காளைக்கு 50,000 வைங்க, சாதாரணமான விலை 50,000 வைங்க ஒரு காளைக்கு. 7 காளைக்கு 7 50 ஆகும்போது கணக்கு விட்டுங்க பார்ப்போமே, எத்தனை லட்சம் மக்களை? கணக்கிலே ஃபெயில். எத்தனை? 3. இங்கேயும் கணக்கில் ஃபெயிலா? சத்தமா சொல்லு. 3.5 லட்சம். பின்னாடி இருக்கிற சின்ன மருமக ஆந்து பார்க்க மலையாள தமிழ் புரியுதா? புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரத்துக்கு என்ன விலை? ஒரு ஸ்தோத்திரத்துக்கு என்ன விலை? 7 காளையோட விலை. 7.50 பார்த்தா 3.5 லட்சம் ரூபாய் ஒரு ஸ்தோத்திரத்துக்கு உன் மடியில் வந்து விழுது. ஆமென். பாஸ்டர் பெண்ணை திருமணம் பண்ண வைக்கணும், பாஸ்டர் வீட்டை கட்டணும், பாஸ்டர் நிலத்தை வாங்கணும், பாஸ்டர் அது வேணும் இது வேணும், பணம் இல்லை. ஸ்தோத்திரம் சொல்லு. ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லு. ஸ்தோத்திர யாகம் என்பது கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர் அனுபவிக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபுட். அது நீங்க கீழே உண்டாக்கி வைக்கிற பாயசமோ, நீங்க உண்டாக்கி வைக்கிற பிரியாணியோ சாப்பாடோ சாப்பிடுறதுக்கு அவர் வரதில்லை. சென்னையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பாஸ்டர் சொல்றது, ஏசப்பா அடிக்கடி பேசுவாங்களாம், கிடையாது ஊத்தாப்பம் சுட்டுட்டு வாடா, பாலப்பம் சுட்டுட்டு வாடா, கர்த்தருக்கு ஐஸ்கிரீம் பண்ணிட்டு வாடா, பிரியாணி. சரி, ஒரு வாரம் சொர்க்கத்தில் போய் கொடுத்துட்டு வராரா. பேர் சொல்லக்கூட தொலைச்சிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் சும்மா வம்புக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இவர் வாரம் சொர்க்கத்தில் போயிட்டு வராங்க. நாங்கெல்லாம் தலைகளா நிக்கிறேன், இன்னும் போய் பார்க்க முடியல. இவன் வீக்லி ஒன்ஸ், பொண்டாட்டு செய்த ஐஸ்கிரீம், பொண்டாட்டு செய்த பிரியாணி, பொண்டாட்டு செய்த சாப்பாடு எடுத்து சொர்க்கத்தில் போறாரா. எடைய மடையா, சத்தியத்தை கேளு. என் ஆண்டவரின் பிரியாணி சாப்பிட மாட்டேன், என் ஆண்டவருடைய ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், உன் ஊத்தாப்பம் குழலப்ப ஏசப்பா சாப்பிட மாட்டேன். ஆனா ஒண்ணு சாப்பிடும், என் உதட்டிலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலி, என் உதட்டிலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலி. ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். சில ஆள் நாங்கெல்லாம் பாருங்க, தொடர்ந்து பேசுறதுனால எங்க பக்கத்தில் யாரும் நிக்க முடியாது. வாய் துர்நாற்றம் வீசும், குடலெல்லாம் புண்ணா இருக்கும், அல்சரா இருக்கும். தொடர்ந்து பேசல, குடலுக்கு பயங்கர வேலை இருக்குது. ஆனபடி பக்கத்தில் இருந்தா துர்நாற்றம் வீசும். அந்த துர்நாற்றத்தை பார்க்காம என் உதட்டின ஸ்தோத்திரமே ருசித்து ருசித்து சாப்பிட என் மணவாளன் இறங்கி வருகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் சாப்பிட விரும்பும், பட்டினியா விடாம இருக்க வேண்டுமானால் இந்த ஆராதனை நேரத்தில் அவரை நீங்க ஆமை சந்தோஷப்படுத்தி அனுப்ப வேண்டுமானால் உன் உதட்டின் ஸ்தோத்திர பலியை காணிக்க அவருக்கு செலுத்து. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை கனம் பண்ணுகிறான். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் என்ன பண்ணுவேன்? கனம் பண்ணுவேன். தி பெந்தகோஸ்து சபைக்கு போங்க, இந்தியன் பெந்தகோஸ்து சபைக்கு போங்க, அவங்களுக்கு ஒல்லை தோத்திரம் 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 தோத்திரம், அது பெருகிட்டே போகுது.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது பெருகிட்டே போகுது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கடந்த மாசம் கேரளாவில் ஒரு சிபிஎம் சபைக்கு நான் போனேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க நம்ம மாதிரி வீணான பேச்சே கிடையாது. எல்லாம் தோத்திரம் 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 சொல்லி ஒரு சீசன் வெறும் நம்ம குட்டையில கயனியில மழை எப்படி பெய்த ராத்திரி நம்மளை தூங்க விட மாட்டாங்க. பெரிய ஆல் நைட் பிரேயரை நடத்துவாங்க. இந்த மாதிரி சிங்கர் வரமாட்டேன், இந்த மாதிரி பிஏ சிஸ்டம் கிடையாது, இந்த மாதிரி ஸ்டேஜ் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்க ஒரு கூட்டம் மக்கள் ராத்திரி முழுவதும் இரவு பிரேயர் நடத்துவாங்க. செலவனை பார்த்தா காலையில மலாந்து சத்து கிடக்கும், துதிச்சு துதிச்சு சாகரா. அவங்க யாரு தெரியுமா? ஐயோ, யாரு? ஆவாது. ஐயோ, தவளை. என்னது இதெல்லாம் பார்க்காம தான் உலகத்தில் நடமாடுறீங்களா? எங்க ஊர்ல எல்லாம் வாங்க, ஒரு சீசன் வரும்பொழுது அவங்க இணைப்பெருக்கம் உண்டாகும் பொழுது அந்த ரா முழுவதும் கத்திட்டு இருப்பாங்க. பார்த்திருக்கிறீங்களா? தவளை கத்தி கேட்டிருக்க? தவளையே பார்த்தது இல்லை பாஸ்டர். அப்ப எல்லாரும் டிக்கெட் எடுங்க, வாங்க நம்ம காஞ்சிபுரம் போவோம். அந்த தவளைகள் ரா முழுவதும் சின்னது முதல் பெருசு, சிலது பராம் பராம் பராம்னு சொல்லுவாங்க. சின்ன குஞ்சு முதல் கொண்டு பெரிய தாத்தா, தாத்தா தான் பராம் பராம் சொல்லுது. வாயில பல்லு இல்ல தாத்தாய்க்கு. அத்தனை தவளையும் வெடிய வெடிய கத்துறாங்க. பாம்பு வந்து பிடிக்கும். ஆமீன். சிலது குடல் வெடித்து சாகும். சத்தாலும் பரவாயில்ல, ஜீவனை கொடுத்த தெய்வத்தை துதிக்கிறார் அவர். ஒரு மழை பெய்து கொஞ்சம் தண்ணி அவங்க தலைமையில விழும்புறது என்ன கொண்டாட்டம்! இவ்வளவு மகிமையான ஆசீர்வாதமான வார்த்தைகள் நான் வாரி வீசி கொண்டிருக்கிறது. உன்னை ஒரு அல்லேலியா சொல்ல வைக்கிறதுக்கு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஆமீன் சொல்லுவேன். இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். இருதயத்தில் கர்த்தருடைய துதி இருந்தால், அவருடைய ஸ்தோத்திரம் இருந்தால், பாடுறது ஆட்டோமேட்டிக்கா வரும். அது மகிமையோடு வரும், அது வல்லமையோடு வரும், அது ஜீவன் உள்ளதாய் வரும். ஹalleluya, praise the Lord. அப்ப நீ காசு இல்லைங்க என்ன பண்ணணும்? அந்த ஐனி மரத்தை வெட்டி வித்துடலாம், இல்லை இந்த பிள்ளை யாருக்காவது கொடுத்துடலாம், இல்லை பசுவை வைக்கலாம், கோழியை வைக்கலாம், முட்டை வைக்கலாம். வேண்டாம், என்ன பண்ணணும் சொல்லுங்க? சோத்திரம் சோத்திரம். ஏசப்பா தருவாரா? தருவாரா? சத்தமா சொல்லுங்க. அப்படி இங்க யாரை பார்க்கிறோம்? ஆமீன். சூன்யக்கார், அடுத்தது விக்கிரகாராதகர், அடுத்தது பொய்யர் அனைவரும். யாருங்க? பொய்யர் அனைவரும். இதுல ஜாதி மத வித்தியாசம் ஒண்ணு இல்லை. யாரானாலும் சரி, நீ பொய் சொன்னால் பொய்யின் பிதா பிசாசு. ஆமீன் சொல்லுவோமா? நம்ம வாழ்க்கையில பொய் சொல்லக்கூடாது. உண்மையே சொல்லுங்க. தலையை வெட்ட வேண்டி வந்தாலும் உண்மையை சொல்லுங்க. உண்மைக்காக நில்லுங்க. ஆமீன். உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷன். இன்னைக்கு நீ கஞ்சத்திலும் தரித்திரத்திலும் பட்டினியிலும் சாமத்திலும் ஆமீன் நரகித்து துக்கித்து சாக காரணம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மை உன் வாழ்க்கையில இல்ல. அந்த உண்மை இருந்தால் நீதான் பெரிய சீமான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படின்னா பொய் நம்ம வாழ்க்கையில வேண்டாம், பொய் நம்ம வாழ்க்கையில வேண்டாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க நினைக்கலாம், சில அம்மாமாரு பிள்ளைகள் ஏதாவது சின்ன பொருள் எடுத்தா அது தட்டி அப்படியே பறிச்சு வாங்கி பின்னாடி கையில் வச்சுட்டு சொல்லும், பிள்ளைகள் மக்களே காக்க கொண்டு போச்சு சொல்லும். யாரை கொண்டு போயிட்டாங்க? அம்மாமார்கள் எல்லாம் கவனிக்க. எத்தனையோ வாட்டு நீ புளி இருக்கிற அப்படி செல்போன் கையில் இருக்கும், கண்ணாடி கையில் இருக்கும், புத்தகம் கையில் இருக்கும், வாட்ச் கையில் இருக்கும். குழந்தைய பார்த்து காக்க கொண்டு வச்சிடி செல்லம். எந்த காக்க சொல்லு? நம்ம நினைக்கிறோம் அது பொய் இல்லை. ஏவாள் என்ன பொய் சொன்னாங்க? ஒரே ஒரு பொய் தான் சொன்னார் அல்லவா? ஒரே ஒரு பொய். என்ன பொய் சொன்னாங்க? இது தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? அவர் தொடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, புசிக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனா பிசாசோடு பேசும்போது அந்த வேகத்துல ஆவேசத்துல இன்னொரு வார்த்தை கூட்டி சொன்னான். அதுதான் சாத்தான் எதிர்பார்த்தது. அது சொன்னாத்தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த பொய் சொன்னாத்தவனுக்கு டோர் ஓபன் ஆகுது. அப்படின்னா புழுகிற பொய் சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் பிசாசின் டோர் தான் ஓபன் ஆகுது. வாழ்க்கை நாசமா போயிடும். பொய்யர் அனைவரும், அது பாஸ்டரா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், சூப்பரண்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பொய் சொன்னால் உனக்கு நரகம்தான். பொய்யர் அனைவரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எங்க போக போறோம்? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எத்தனை பேர் இங்க இருக்கு எனக்கு தெரியல. என்ன மரணம் அந்த மரணம்? இரண்டாம் மரணம். ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பிறவி, ரெண்டு பிறவி, ரெண்டு மரணம்.
2 திருமணம், 2 பிறவி. ஒரு சிஸ்டர் மட்டும் சிரிக்கிறாங்க 2 திருமணம் சொன்னப்ப என்ன பாவம் என்ன அனுபவிக்கிறான்னு எனக்கு தெரியல. அவ மட்டும் சிரிச்சு குலுங்கி பக்கத்து பார்க்குறாங்க. 2 திருமணம். அந்த காலமாடனை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போகல நினைக்கிறாரு எனக்கு தெரியல. எவ்வளவு காலம் இவன் கூட மால பாஸ்ட் இன்னைக்கு தான் தூது சொன்ன, எனக்கு இன்னைக்கு தான் பாஸ்ட் தெளிவா பேசினாங்க. 2 திருமணம். என்ன நல்ல கவனி. முதலாவது என் தாயின் கருவிலே கர்த்தரனை கண்டு, என் தாயின் கருவிலே 10 மாசம் இருந்து, அது பையூர் என்று சொல்லும். அம்மாவோட வயிறு பையூர். அங்கே எங்க அம்மா என்ன இந்த பொய்யூருக்கு பிறந்து போட்டாங்க, பெத்து போட்டாங்க. நான் பெறப்பட்டு வளருகிற இந்த ஊர் பொய்யூர். நான் காக்கப்பட்டு வளர்ந்து உருவாக்கப்பட்ட இடம் பையூர். நான் போக வேண்டிய ஊரு மெய்யூர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அந்த சத்தியத்தை நீங்க கொஞ்சம் தெளிவாக உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த சத்தியத்துக்குள்ள நீங்கள் இறங்கும்போதுதான் அந்த விடுதலை நீங்க அனுபவிக்க முடியும். அப்படியானால் ஒரு சிசு, என் வேதம் சொல்லுகிறது, பாபத்தில் என் தாய் என்னை கர்ப்பம் தரித்தார். பைபிள் உண்டா இல்லையா? பைபிள் உண்டா இல்லையா? ஒரு கள்ளவும் சொல்லாம 100% தூய்மையாக 100% 99 அல்ல 100% உண்மையாக வாழுகிற ஒரு பாஸ்டருக்கும் மனைவிக்கும் ஒரு சிசு உருவானாலும் என் பைபிள் சொல்லுகிறது அந்த குழந்தை பாவத்தில் தான் கர்ப்பம் தரிக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? அந்த குழந்தைக்கு 90ஆம் நாள் அல்லங்கள் சில நாட்களுக்குள்ள இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணது போல அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் அப்படி தளிப்பு ஸ்நானம் கொடுத்துடுறாங்க. என்னோட வேத புஸ்தகத்தில் எங்குமே குழந்தை ஸ்நானம் அல்லங்கள் சிசு ஸ்நானம் அல்லங்கள் தளிப்பு ஸ்நானம் என் வேதத்தில் எங்குமே இடம் பெறவே இல்லை. ஆதியாக முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் புரட்டி புரட்டி படிச்சு பாருங்க. எங்குமே குழந்தை ஸ்நானம் அல்லங்கள் சிசு ஸ்நானம் அல்லங்கள் கர்த்தருக்கு சொல்ற தளிப்பு ஸ்நானம் என்ற ஒரு வேடு நம்முடைய வேத புத்தகத்தில் கிடையாது. அந்த 90 நாளாய குழந்தைக்கு ஒரு விவரம் தெரியாது. அந்த குழந்தை என்ன செய்யறது, யாரு செய்யறது ஒன்றுமே புரியாது. ஆனா ஒரு பாரம்பரியம், ஒரு சடங்கு அந்த பிள்ளை கொண்டு வந்து, அதுக்கு என்ன பேரு, குழந்தைக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறாரா. ஞானம் கொடுக்கிறவனுக்கே கிடையாது. ஒரு பிள்ளை வளர்ந்து நன்மை தின்மை அறியக்கூடிய பருவம் வந்த பிற்பாடு அந்த பிள்ளை சொல்லணும், நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, இந்த பாவத்துக்கு பரிகாரியாக இயேசுவே எனக்கு தேவை. தன் வாயால தன் பாவத்தை அறிக்கை செய்யணும், தன் சொந்த இதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அவன் ரட்சிக்கப்படணும். அந்த சரியான தெளிவு வந்த பிற்பாடுதான் அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும், முழுக்க ஸ்நானத்துக்கு கொண்டு போக முடியும். ஆமென். தளிப்பு ஸ்நானம் என்பது பைபிள் இல்லை. நான் எல்லா நாட்கள் எப்பொழுதுமே மாசத்துக்கு 2 டைம்ஸ் என்னுடைய ஹேர் கட்டிங் பண்ணுவேன். பார்பர் ஷாப்புக்கு போவேன். போய் உட்கார்ந்த உடனே அவர் ஒரு பாட்டில் எடுத்து எனக்கு தளிப்பு ஸ்நானம் கொடுப்பாங்க. மாசத்துல 2 வாட்டி எனக்கு பாட்டுக்காரன் இது உனக்கு ரொம்ப யூஸா இருக்கு. பார்பர் ஷாப்பில் போன அவன் என்ன பண்ணுவான், திருப்பி 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 மேலே கீழே வச்சு தளிப்பு ஸ்நானம் கொடுப்பான். மாசம் 2 வாட்டி எனக்கு தளிப்பு ஸ்நானம். அது ஸ்நானம் அல்ல, நான் போய் மூழ்கி குளிக்கிறது தான் ஸ்நானம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தளிச்சு விடுகிறது ஸ்நானம் அல்ல. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீயும் கெட்டு போற, அடுத்தவனையும் கெட்டு போற, நீயும் குணப்பட மாட்டேன், அவங்களை குணப்பட விட மாட்டேன். எல்லா புத்தி இல்லாத கலாத்தியர்களும் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்ப வேண்டும். ஒரு ஸ்தாபனத்துக்காக, ஒரு சங்கடனைக்காக அந்த கூட்டத்தினுடைய அந்த ஸ்தாபனத்தினுடைய உபதேசத்தை கைப்பிடித்துக் கொண்டு மக்களை பாவத்துக்குள் வழிநடத்தி நரகத்துக்கு தள்ளுகிற பாவிகள் மனம் திரும்பட்டும். ஆமென். எந்த கத்தோலிக்க பைபிளோ எந்த சிஎஸ்ஐ பைபிளோ எந்த பைபிளும் இல்லாததை இன்றைக்கு நீ செய்கிறார். இதை கூட்டதுக்கோ இதை குறைக்கிறதுக்கோ எனக்கு ஆமென் நோ ஆர்டர். இதை கூட்டினாலும் இதை குறைத்தாலும் இதிலே சொல்லப்பட்ட சகல சாபத்துக்கு நான் பாத்திரன். சத்தியம் சத்தியமாய் போதிக்கணும். குழந்தை ஸ்நானம் என்பது பைபிள் இல்லை. மலையாளத்திலே சிசு ஸ்நானம் என்பது பைபிள் இல்லை. ஆமென். இருக்கிற ஒரே ஒரு ஸ்நானம் யோர்தான் நதியில இயேசு யோவான் கையில் எடுத்த ஸ்நானம் தான் உண்மையான ஸ்நானம். இயேசுவுக்கு ஏன் அந்த ஸ்நானம் தேவையில்லை. ஆனால் நமக்கு முன்மாதிரியாய் காட்டிட்டு போயிருக்கிறாங்க. என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி எனக்கும் உங்களுக்கும் மாதிரி கொடுத்திருக்கிற 30வது வயதில் இயேசு ஸ்நானப்பட்டார். ஆமென் சொல்லுவோமா? அவர் ஸ்நானப்பட்டதாம் பரலோகம் திறக்கப்படுது. இவன் என்னோட நேசகுமாரன், இவன் நான் பிரியமா இருக்கிறேன் சொல்லி பரலோகம் சாட்சி கொடுத்தது எப்போ? இயேசு ஸ்நானப்பட்டு கரையேறினப்பதான். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒருவன் ஜலத்தினாலையும் பிறக்கணும், ஒருவன் ஆவியினாலையும் பிறக்கணும். பிறந்தா மட்டும் போதாது, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். இப்ப சொல்றது கவனிக்கிறீங்களா? முதலாவது எங்க அம்மா வயிற்றில உருவாய் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா என்ன இந்த உலகத்தில் பெற்றுட்டாங்க. இது முதல் பிறவி. 2வது பிறவி
என்னுடைய 19வது வயசுல இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்து முழுக்க ஸ்நானம் எடுத்த கிறிஸ்துவுக்குள் பிறந்த நான். இது 2வது பிறவி. முதல் பிறவி எங்க அம்மா பெற்றது, 2வது கிறிஸ்து என்னை பெற்று போட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் நான் பிறக்க, கிறிஸ்தவனாக பிறக்க கர்த்தனுக்கு 2வது பிறவி. அப்ப 2 கல்யாணம் எப்படி பாஸ்டர், உங்களுக்கு 2 மனைவி உண்டா என்று கேட்டால், என்னுடைய 19வது வயசுல ஒருவர் எனக்கு முத்ரா மோதிரம் போட்டு என்னை மணத்து வச்சிருக்கிறாங்க. அவருடைய பேரு தான் நித்திய மணவாளன் இயேசு. ஆமீன் சொல்லுவோமா? 2வது இந்த உலகத்தில் எனக்கு வாழும் பொழுது எனக்கு உதவிக்காக, எனக்கு ஏதாவது சப்போர்ட்டுக்காக கொடுத்ததான் என்னோட விழா எலும்பாயிருக்கிற மனைவி. 2 திருமணம் முடிஞ்சிச்சியா, 2 பிறவி முடிஞ்சிச்சியா, அடுத்தது 2ஆம் மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு கரை திரையற்ற பரிசுத்தவான்களுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து, இந்த சொல்லப்பட்ட 8 காரியங்களுக்கு அடிமைகளாய் வாழ்ந்து, இந்த உலகத்தோடு பற்று வைத்து, உலகத்தோடு பற்றி இருந்து, உலகத்துக்காக பேருக்கும் பெருமைக்கும் புகழுக்கும் வாழுகிற உனக்கு தான் 2ஆம் மரணம். கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அல்லேலூயா எல்லாம் சொல்ல மாட்டீங்களோ? நான் சொல்ற தமிழ் விளங்கு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு தான் 2ஆம் மரணம்? நீங்களும் போயிட்டீங்களே எங்கேயோ. யாருக்கு தான் 2ஆம் மரணம் சொல்லுங்க. நானும் ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர், நானும் ஒரு பிரவாசகன், நானும் ஒரு தீர்க்கதரிசி, நானும் பெரிய ஆமீன் ஆமீன் வர்ஷிப் லீடர் என்று சொல்லி வாலாற்றுறவனுக்கு அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவனுக்கு தான். கரை இல்லாதவன் தான், திரை இல்லாதவன் தான், மகிழ்ச்சியோடு மணவாளன் வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிற மணவாட்டிக்கு தான் மணவாளன் இயேசு வருகிறார். ஆமென். மணவாளன் இயேசு வரப்போகிறார். ஆமென். அப்படியானால் இந்த 8 காரியத்திலும் ஏதாவது ஒன்றில் நீங்கள் அகப்பட்டிருந்தால், 7 பாஸ் தான், 1 ஃபெயில் ஆனாலும் நிச்சயமா 2ஆம் மரணத்துக்குள்ள போய் தான் ஆக வேண்டும். அப்ப இந்த சர்ச்சினுடைய திறப்பு விழாவில, இந்த கூடுகையில, இந்த ராத்திரியில நீங்க தான் உங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணணும். எனக்கு இந்த 8 விஷயம் வேண்டாப்பா, 8ஐ நான் தாண்டி ஜெயித்து நான் வெளியே வர வேண்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க எடுத்து வாசிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்க நேரம் இல்லை, தயவு செய்து கவனித்தால் மட்டும் போதும். அங்க 2 மனிதரை நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன சொல்லுகிறோம்? மரித்தால் போதும், எப்படியாகலும் மரணம் வந்தா போதும், எப்படியாகலும் சாவு வந்தா போதும், எப்படியாகலும் செத்து போனா போதும், எனக்கு முடியல, இந்த பாடு சகிக்க முடியல, இந்த கஷ்டம் சகிக்க முடியல, என் ஜீவனை எடுத்துடுங்கப்பா என்று சொல்ற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. நான் கேட்கிறேன், மரித்த பிற்பாடு எங்க போறேன்? நீங்க சொல்லலாம், எங்க பக்கத்துல எங்க வீட்டிலே கல்லறை தோட்டம் இருக்குது பாஸ்டர், அங்கே என்னை கொண்டு அடக்கம் பண்ணிடும். அது கரெக்ட் தான். இது மண் போடி, இது மண்ணில் நிறுத்தபடியால் மண்ணுக்கே திரும்புவாய். ஆவி ஆத்மா எங்க போகுது? எந்த மனுஷன் சத்தாலும் ஆவி ஆத்மா சாகாது. அது அதன் இடத்துக்கு போய் தான் ஆக வேண்டும். மண்ணு தான் மண்ணுக்குள்ள வைக்கிற, மண்ணில் நிறுத்தவிட நீ மண்ணுக்கே திரும்புவாராக என்று சொல்லிதான் அடக்கம் பண்ற. இந்த மண்ணு மண்ணோடு சேர போகுது. இந்த சரீரம் பரலோகம் போக முடியாது. இதுக்குள்ளே ஒன்று இருக்கிறது, ஆத்துமா. ஆமென். அந்த ஆத்துமாவுக்கு தான் அவர் ஆத்தும நேசர், ஆத்தும மணவாளன். இந்த சரீரத்துக்கு அவர் மணவாளன் அல்ல, என் ஆத்துமாவுக்கு அவர் மணவாளனா இருக்கிறார். என் ஆத்தும நேசர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப இந்த ஆத்மா, நான் கண்ணு மூடும் பொழுது, என் ஜீவன் போகும் பொழுது, என்னுடைய ஆத்மா எங்க போகும்? அது நான் உயிரோடு இருக்கமா கண்டுகொள்ள வேண்டும். சத்த பிற்பாடு போய் ஆமீன் கல்லறையில போய் புண்ணியம் பண்றதோ அல்லது சடங்கு பண்றதோ, வருஷா வருஷம் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திக்கிறது ஒன்றும் பரலோகம் போகாது. நீ உயிரோடு இருக்கமா மனம் திரும்பு, உயிரோடு இருக்க சத்தியத்தை கற்றுக்கொள், உயிரோடு இருக்க ரட்சிக்கப்படு, உயிரோடு இருக்க அபிஷேகத்தை பெறு. இந்த 8 பார்ட்டியோடு சேராம நீ சத்தியத்திலே ஆத்மாவிலே ஜீவிக்கப்பா. ஆமென். நீ நஷ்டப்பட்டு போக மாட்டே, நீ கைவிடப்பட்டு போக மாட்டே, நிச்சயமா நீ நாசமாய் போக மாட்டே. கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படலாம். நீங்க லூக்காயிலே பார்க்க 2 மனிதர்களை பார்க்க முடியும். 2 மனிதர்கள் தான், 2 இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க தான். ஆனா 2க்கும் மரணம் வந்தது. ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னும் ஒருவன் அவன் வீட்டு வாசலை படுத்த பிச்சைக்காரன் லாசரு. ஐஸ்வர்யவான் பேரு பைபிள் இல்ல, பிச்சைக்காரன் பேரு பைபிள் இருக்குது. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யவான் பேரு பைபிள் இல்ல, ஆனா பிச்சைக்காரன் பேரு பைபிள் லாசரு தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். ஏன் இந்த ஐஸ்வர்யவான், ஏன் இந்த பிச்சைக்காரன்? 2 மனிதர்கள் தான், 2 உலகத்தில் வாழ்ந்தவங்க தான், 2க்கும் மரணம் வந்தது உண்மைதான். ஆனா என்ன வித்தியாசம் பார்க்க போகிறோம்?
அவனுக்கு பெரிய அரண்மனை இருக்குது, பெரிய பட்டு வஸ்திரம் இருக்குது, உன்னதமான உயர்ந்த சாப்பாடு இருக்குது, அவனை போற்றே புகழ வரவேற்க அநேகர் இருக்குது. அவன் பெரிய கோடீஸ்வரன், பெரிய கோடீஸ்வரன். ஹல்லேலூயா, பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அவன் வீட்டு வாசல்ல சொறி பிடித்து படுத்து கிடக்கிற லாசரு. மாத்ததுக்கு துணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, பசியாத்த சாப்பாடு இல்லை. ஆனா இவன் வாயின்னு கீழே விழும் பாரு துணுக்க, அந்த வேஸ்டேஜ் குப்பை அதாவது சாப்பிட்டு பசி ஆட்டலான்னு சொன்னா அவன் கூட படுக்கிற நாய்க்கள் அதையும் கொடுக்க மாட்டான். அவன் உடம்பில் ரத்தமும் சீழும் வடிந்து கொண்டிருக்கிறது. நாய்க்குட்டிகள் வந்து அதை நக்குவாரா? நாய்க்களோடு வஸ்திரம் இல்லாம சோறு இல்லாம சொறி பிடித்து அழுகி புழுபுழுத்து கடந்தவன், யாருக்கும் வேண்டாத்தவன், யாரும் இல்லாதவன், அனாதையிலும் அனாதை, அனாதையிலும் அனாதை, யாரும் இல்லாத, தேற்றுவார் ஆற்றுவார் ஒருவரும் இல்லாத பிச்சைக்காரன் மரித்த பொழுது பரமபிதா சொர்க்கத்தில் எழும்பி நிற்குது. அவனை வரவேற்கிறதுக்காக சொர்க்கத்தில் எழும்பி நிற்குது. எத்தனை பேருக்கு புரியுது என்று தெரியல. வீடு இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, பொண்டாட்டி இல்ல, பிள்ளைகள் இல்ல, பேரன் இல்ல, மக்கள் இல்ல, ஒன்றும் இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, படுக்க இடம் இல்ல. அவன் மரிக்கும் பொழுது பரலோகம் எழும்பி நிற்குது. பரலோகத்தில் தூதனை அனுப்பி அவனை எடுத்துக்கொண்டு போய் பரதீசில் ஆபிரகாமின் மடியிலே வைத்தாரா. ஆமென். இதற்கு பரமண்டலத்தில் இருக்கிற எங்க அம்மாவே சொல்லி எல்லாம் ஜெபிக்கிற ஆட்கள் உண்டு. எந்த அப்பனும் எந்த அம்மாவும் இன்னும் பரலோகம் போவில்லை. எந்த சீஷர்கள் இன்னும் எந்த மக்கள் ஒருத்தர் இன்னைக்கு பரலோகத்துக்கு யாரும் போவில்லை. பரலோகத்து போன ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மற்ற பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறார்? மரியையும் யோசேப்பும் எங்க இருக்கிறாங்க? அவங்க பரதீசில் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் இளைப்பாறக்கூடிய இடத்துல ரெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல இளைப்பார்ந்து கொண்டிருக்கிறது. சத்தியம் கற்றுக் கொடுக்கிறது. நீ சத்தியத்தை விற்காது, சத்தியத்தை மாத்தாது, சத்தியத்தை குழப்படம் பண்ணாது, கலைப்படம் பண்ண, சத்தியம் சத்தியமா பேசு. ஆமென். பரதேசில் இருக்கிறான். இந்த தூதன் வந்து இவனை எடுத்து சொறி பிடித்தவனை எடுத்து பரலோகத்தில் கொண்டு போய் ஆபிரகாமின் மடியிலே வைத்தாரா. அங்க போம சொறி இல்லை, அங்க போம பசி இல்லை, அங்க போம வேதனை இல்லை. ஆபிரகாமின் மடியில் உட்கார்ந்து காலாட்டி விளையாடிட்டு இருக்கிறான். மறுநாள் ஐஸ்வர்யவான் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஊரு உலகம் முழுவதும் கூட எத்தனை வெடிக்கட்டு, எத்தனை பொட்டாசுகள், எத்தனை வானவடி, எத்தனை மோளம், எத்தனை 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 கார்கள், எத்தனை கோடீஸ்வரங்கள். ஐஸ்வர்யவான் மரணத்துக்கு வந்திருக்கிறான். கம்பீர சந்தன பெட்டியில் வைத்தது அடக்கம் பண்ணி இருப்பாங்க. எவ்வளவு ராஜரீக மரியாதையுடன் புதைத்திருப்பாங்க. ஆனால் அடக்கம் பண்ணப்பட்டு அவன் கீழே போன உடனே அவன் மேலே பார்த்தாங்க. மேலே பார்த்தாங்க. என்ன பார்த்த? அவன் மேலே என்ன பார்த்தது? நீங்களே சொல்லுங்க பாஸ். நீங்க அந்த பிரச்சனை நானே சொல்றேன். இவன் மேலே பார்க்கும் ஆபிரகாமின் மடியில இந்த சொறி பிடித்த லாசரு கொஞ்சிட்டு இருக்குது. அவன் உடனே பிரார்த்திக்கிறான், ஆபிரகாம் பிதாவே. இவனுக்கு இன்னும் பிதாவாரும் தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேர் சொந்த அப்பனாரும் தெரியல, அம்மா யாரும் தெரியல. அதனாலதான் போய் அம்மா அப்பா கூப்பிட்டு கொஞ்சிட்டு கிடக்கிற. டேய், நமக்கு புத்தி தெளிஞ்சவங்க தான் நம்ம. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமீன் சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு சில ஆமீன் புத்தி தெளிஞ்சவங்க சொல்றாங்க, பெந்தகோஸ்தேலுக்கு அம்மா இல்லையா? அவங்க அம்மா விட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? நான் நிச்சயமா மரியாதான் கும்பிட்டு இருப்பேன், மரியாதைக்கு தான் நான் போயிருப்பேன், என்னோட கம்ப்ளைண்ட் எல்லாம் அங்க சொல்லி இருப்பேன். அவளும் என்னை போல மரித்து, என்னை போல ஒரு மனுஷனாய் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இன்னைக்கு அவள் அந்த இளைப்பாறுகிற இடத்துல இளைப்பாந்து கொண்டிருக்கிறார். ஒரு புண்ணியவதி, கரை இல்லாதவள், சாட்சியம் பெற்றவள். இயேசுவை பெற்ற பிற்பாடு மறுபடியும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை பெத்தெடுத்து குடும்பம் நடத்தி குடும்பத்தை காப்பாற்றி பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வளர்த்தி சாட்சியம் பெற்றவள் மரியை. இயேசு மாத்திரமல்ல மரியைக்கு பிள்ளை. வேதத்தை படி. ஆமென். வேதத்தை படிச்சா தான் விஷயம் புரியும். ஹல்லேலூயா. ஆனா அதை மூட நம்பிக்கை வைத்துட்டு ஆமீன் ஆமீன் இதுதான் நமக்கு தெய்வம் என்று சொல்லி கன்னியமரியை கூப்பிட்டு என்ன பதில் வரும்? என்ன வரும்? வேளாங்கண்ணிக்கு போறீங்க, வேளாங்கண்ணி யாரு? விளக்கம் வேணுமா? இன்னைக்கு பேச முடியாது, நாளைக்கு வந்து பாரு. இல்ல டைம் கிடைக்கும் நேர நீங்களே டிக்கெட் போட்டு நேர வா, சரியான விளக்கத்தை சொல்ற. வேளாங்கண்ணி யாரு? இன்னைக்கு சில இடங்கள் நீங்க பார்த்தால் ஒரு ஸ்திரீயோட மடியில் ஒரு பெரிய ஒரு ஆண் பிள்ளையை படுக்க வைத்து அப்படி உட்கார்ந்துட்டு நீங்க பார்க்காது. யாரு? தெளிவு வேணும். எந்த கொஸ்டின் நீங்க கேட்டாலும் பதில் கொடுக்க தயாரா நிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பைபிள் சம்பந்தமா என்ன கொஸ்டின் கேட்டாலும் உனக்கு கர்த்தருடைய கிருபையினால் பதில் கொடுக்க தகுதி உள்ளவனாக தான்
என்று கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், மரிய தெய்வமாய் இருந்திருந்தால் இந்த உலகத்தின் மக்களுடைய பாவத்தின் பிராயச்சித்தத்துக்கு மரியதான் மரித்திருக்க வேண்டும் சிலுவையில். ஜோசேப்பு தெய்வமாய் இருந்திருந்தால் ஜோசேப்பு தான் சிலுவையில் மரித்திருக்க வேண்டும். இயேசு மரிக்கிறதுக்கு முன்னவே யோசேப்பு மரித்தா. யோசேப்பு மரிக்கும் மரிய விதவை. ஆமென். ஜோசேப்பும் தெய்வம் அல்ல, மரியின் தெய்வம் அல்ல. ஜோசேப்பு போல புண்ணியவான் உலகத்துல இல்ல. ஆம்பளையா பிறந்த யோக்கியமுள்ள ஆம்பளை உண்டானால் யோசேப்பு மாத்திரம்தான். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவனுக்கு தெரியாம கர்ப்பம் தரித்த ஒரு பெண்ணை குழந்தை பிறக்கிற வரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்தது உண்மையானால் எந்த மீச குலத்தை எந்த ஆம்பளைக்கு செய்யக்கூடாத ஒன்றை அந்த ஆம்பளை செய்து சாதிச்சிருக்கிறார்கள். அவன் ஒரு உத்தமனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அவன் உத்தமனாய் இருந்தார். அவன் தேவனுக்கு பயப்படுவன் இருந்தார். அவன் ராத்திரியில் ரகசியமா அவளை விட்டு விடலான்னு பார்த்தா அதே காபிரியல் வந்து சொல்றாங்க, அவளை விட்டு விட வேண்டாம், அவளை சேர்த்துக்கொள், அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறார், ஒரு குமாரனை பிரசவிக்கும், அவனுக்கு இயேசு என்று பெயரிடு. அவன் பிறக்கும் வரைக்கும் அவனோடு சேராது, கரை பெறக்கூடாது. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆமென். இன்னைக்கு அவர்கள் பாருங்க, அப்படிப்பட்ட தெய்வங்களை எல்லாம் கொண்டு வைத்து அதுக்கு மெழுகுதிரி கொளுத்துறோம், சீரியல் லைட் போடுறோம், மாலை போடுறோம், எல்லாத்தையும் பண்றாரு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்டு அடுத்த பகுதிக்கு போனதுக்கு நேரம் இல்லை. நிறைய சப்ஜெக்ட் இன்னைக்கு பேச வேண்டிய நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கேட்கிறேன், மக்களை பாட்டுக்கார் நீயே சொல்லணும், யாருக்கு தான் மாலை போட்டு விளக்கு கொளுத்துவேன்? அவன் அங்க கேட்கிறான், யாருக்கு தான் மாலை போட்டு விளக்கு கொளுத்துவேன்? யாருக்கு தான்? எல்லாரும் போயிட்டாங்களா? எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்களா? நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்குதா? பரவாயில்ல, நானும் இருக்கிற, தைரியமா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு தான் மாலை போட்டு விளக்கு வைப்பேன்? எனக்கா? மரித்தவனுக்கு. அது கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம்? அப்படியானா புத்தி கட்டவனே கவனி, மூளையில மசாலா இல்லாதவனே கவனி. நீ இன்னைக்கு யாருக்கு மாலை போடுற, யாருக்கு விளக்கு ஏத்துற, நீ புரிந்து செயல்படு. மரித்தவர் மத்தியில ஜீவதேவனை தேடுவதேனோ? அவர் இங்க இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மரித்தவர்கள் மத்தியில ஜீவதேவனை தேடுவதேனோ? அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மற்ற 33 கோடி பேர்களும் மரித்து போன ராட்சசர்கள் எழுந்திருக்க மாட்டார். இந்த ராஜாதி ராஜா மரணத்தை வென்று, பாதாளத்தை வென்று, நரகத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசு. அவருடைய கல்லறை இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்குது. ஜோசேப்பு கல்லறை திறக்கல, மரிய கல்லறை திறக்கல, இயேசுவின் கல்லறை திறந்திருக்குது. கத்தோலிக்க மக்கள் இது கேட்கட்டும். ஹல்லேலூயா. தழுப்பு ஸ்நானம் கொடுக்கிற எல்லாரும் இது கேட்கட்டும். நீ செய்யாதே, அது பாவம். ஆமென். சத்தமா சத்தமா. சைக்கிள் டியூபுக்கு, சைக்கிள் டியூப் அண்ணே கொஞ்சம் வாங்க, அந்த அண்ணன் தம்பி வாங்க, பாஸ்டர் வாங்க. உங்களை தம்பி கூட எனக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க இருக்கிற இருப்பெல்லாம் பார்த்தா எனக்கு அண்ணன் மாதிரி தான் தெரியுது. சைக்கிள் டியூப் பஞ்சர் ஆனா எந்த மெடிக்கல் காலேஜில் கொண்டு போவீங்க? ஒரு இடம் கொண்டு போக முடியாது. எங்க கொண்டு போவீங்க? பஞ்சர் கடை கொண்டு போவீங்க. எங்க கொண்டு போவீங்க? பஞ்சர் கடை. மாஸ்டருக்கு ஒரு கை தட்டுறீங்களா? ஆமா. சைக்கிள் டியூப் பஞ்சர் ஆனா எங்க கொண்டு போகணும்? சைக்கிள் பஞ்சர் கடைக்கு தான் போகணும். சைக்கிள் பஞ்சர் கடையில் போன உடனே அவன் காத்தை ஏத்தி முழுக்க ஸ்நானம் கொடுக்க ஆரம்பிக்கும். உடனே நிறுத்து சார், நிறுத்து சார், நாங்க முழுக்க ஸ்நானத்துக்கு எதிரிகள், நாங்க முழுக்க ஸ்நானம் ஒத்துக்க மாட்டேன், எங்களுக்கு தழுப்பு ஸ்நானம் தான் வேணும். உட்கார்ந்துட்டீங்களா? உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு என்ன ஸ்நானம் தான் வேணும்? பாட்டுக்கார கவனி, எங்களுக்கு என்ன ஸ்நானம் தான் வேணும்? எங்களுக்கு தழுப்பு ஸ்நானம், முழுக்க ஸ்நானம் அவங்களுக்கு தான். அந்த பெந்தகோஸ்துக்காரு பைத்தியம் இருக்கிறாப்பார், முட்டாள் இருக்கிறாப்பார், தோத்திரம் சொல்லி மக்களை தூங்க விடாம கத்துறாப்பார், அவனுக்கு தாடா முழுக்க ஸ்நானம். உடனே சைக்கிள் டியூபுக்காரன் சொல்லும், நீ எடுத்துட்டு போயிடு. எதுக்கு அவன் முழுக்க ஸ்நானம் கொடுக்கிற டியூபுக்கு? அதுவும் தெரியல. இதெல்லாம் தெரியாம எதுக்கடா பாட வர? நானே உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் தீர்மானம் பண்ணி எப்படி உனக்கு நான் பொண்ணு தருவேன்? எதுக்கு சைக்கிள் டியூபுக்கு முழுக்க ஸ்நானம் கொடுக்கறேன் நான் கேட்கிறேன். டே, தண்ணியில் முழுக்கி முழுக்கி எடுத்தாத்த எத்தனை ஓட்டை உனக்குள்ள இருக்கிறது கண்டுபிடிக்க முடியும். இப்ப மேட்ரு புரிஞ்சிச்சியா?
முழுக்க ஸ்நானம் தளிப்பு ஸ்நானம் கொடுத்தா ஓட்ட கண்டுபிடிக்க முடியுமா? சொல்லுங்களே, சொல்லுங்களே. முழுக்க பெரிய அண்டாய்க்குள்ள தண்ணி வச்சிருப்பான். அதுல பிதா குமார பரிசுத்த சொல்ல மாட்டான். அவன் அப்படி முக்குமதான் கிஸ் மேல வரும். அது ஒரு குச்சியை குத்துவாங்க, மறுபடியும் முக்குவாங்க, மறுபடியும் கிஸ்னு வரும். அங்க ஒரு குச்சியை குத்தி வைப்பாங்க. கடைசி அவன் வந்துட்டு அதை கையில் எடுத்துட்டு அப்படியே போட்டு தேப்பான். ரட்சிக்கப்படுறியா, 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 ஞானசாரி எடுக்கிறியா, இன்னும் உருப்படியா வெந்த கோச சபைக்கு போறீங்களா சொல்லி தேப்பான். என்ன ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க? தேய்ச்ச பிற்பாடு ஒரு பீஸ் எடுத்து அங்க கம்மு வச்சு அதை ஒட்டி அடுத்து நெருப்புக்குள்ள கொண்டு வைக்கிற ஃபயர். ஆமென். அப்புறம் தான் சைக்கிள் சூப்பரா போகுது. ஆமென் சொல்லுவோமா? உன் வாழ்க்கை வழியிலே தடைப்படாம பயணம் தடைப்படாம போக வேண்டுமானால் இந்த ரட்சிப்பு, இந்த அபிஷேகம், இந்த சத்தியம் உங்களுக்கு தேவை. ஆமென். இந்த சத்தியம் உங்களுக்கு தேவை. இதுல நீங்க வளரணும், இதுல நீங்க விட்டு கொடுக்கணும். இந்த 8 சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நீங்க இருக்க கூடாது. ஆமென். பாபத்தில் எங்க அம்மா என்னை பிறந்துட்டு கிறிஸ்து என்னை மறுபடியும் அவருக்குள்ளே பிறக்க உதவி செய்தார். இன்னைக்கு அவருக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவருக்கு மனவாட்டியா நான் நிக்கிறேன். என் மனவாளன் இயேசு வரப்போகிறார். எனக்கு 2ஆம் மரணம் கிடையாது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஜீவ புத்தகத்தில் பேருள்ள ஒருவனும் 2ஆம் மரணத்துக்கு பங்காளி அல்ல என்பதுதான் என்னோட சத்திய வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை 20ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் பாருங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன், பிசாசான மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாயிருக்கிற ஆமீன் இடமாகிய அக்கினியும் கந்தகுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். ஆமேன். கீழே போனா நித்தம் அவனுக்கு தண்ணி தாகம் வந்தது, அங்க போனா வேதனை வந்தது. அவன் மேலே பார்க்கிற கூப்பிடுறான். எனக்கு அதெல்லாம் விவரிக்க இங்க டைம் இல்லை. டைம் கடந்து போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க தாகம், பசி, வேதனை, கூக்குரல், புலம்பல் எல்லாமே உண்டு. நீங்க அங்க போக கூடாது. ஒரு ஆள் மட்டும்தான் அல்லையிலே சொன்னாங்க, நீங்க அங்க போக கூடாது. ஆமேன். பின்பு நான் பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இந்த பூமி, இந்த கட்டிடம், மேல இருக்கிற வானம் நமக்கு முன்பாக மாயையாக மறைய போகுது. நம்புறீங்களா? 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 அடுத்த வசனம் வேகமா வாங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்றும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவனாய் காணப்படாது எவனோ எழுதப்பட்டவனேகளின்படி மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஆமென். சமுத்திரம் தன்னுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாத எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். மக்களை கவனிக்கிறது உண்டா? யார் அக்கினி கடல் தள்ளப்பட்டாங்க? நமக்கு இன்னைக்கு மோடிஜி கொடுத்த ஆதார் கார்டோ, உங்களோட சர்டிபிகேட்டோ, உங்களோட ஞானசான சர்டிபிகேட்டோ, திருமண சர்டிபிகேட்டோ, இந்த உலகத்தில் எந்த ரெக்கார்டும் பரலோகத்துக்கு செல்லாது. ஜீவ புத்தகத்தில் என் பேர் இருக்கணும். ஜீவ புத்தகத்தில் உங்க பேர் இருக்கணும். அவர் சொன்ன உன் பேரை நான் கிறுக்கி போடுவேன். இன்னைக்கு எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட மக்களோட பேர்கள் அவர் கிறுக்கி இருக்கிறாங்க. உன் பேரை நான் புழுதியில எழுதுவேன். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பின்வாங்கி போனால் ஒன்னு கிறுக்கிடுவேன், இல்ல புழுதியில எழும்புவேன். நம்முடைய பேரை அழிக்காம நித்தியத்தில் நம்ம போக வேண்டுமானால் இந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். இந்த சத்தியத்தில் நீங்க ஆராதிக்க வேண்டும். நீங்கள் போகிற சபையில ஆவிக்குரிய சத்தியம் இருக்குதா? உங்களுடைய ஆமீன் ஆமீன் உங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரம் அங்க இருக்குதா? அங்க போய் சத்தியத்தை நீங்க பலப்பட்டு வளர்ந்து நீங்க எழும்பி பிரகாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்காக ஏதாவது உங்களை செய்ய முடியுதா? வைராக்கியம் உங்களை ஜீவிக்க முடியுதா? கவனி. இல்லாத பட்சத்தில் சத்தியம் எங்க உண்டோ அங்க நீங்க போங்க. கட்டிடம் பார்க்க கூடாது. சத்தியம் தான் நமக்கு தேவை. பிளாட்போரத்தில் ஆராதித்தாலும், மரத்தடியில் ஆராதித்தாலும், சிறைச்சால் ஆராதித்தாலும் நமக்கு தேவை சத்தியம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க?
அங்க என்னை செக்ரட்டரியா வைத்திருக்கிறான், இங்க என்னை கொயர்ல வைத்திருக்கிறான், இங்க நான் தான் கமிட்டியில முக்கியமான நபர். உனக்கு அதுதான் கிடைக்கும், பரலோகத்தில் கிடைக்காது. அங்க போனா வேலை கிடைக்கும், அங்க மேலே போனா பாதாளம் கிடைக்கும். மேலே போன இடம் கிடைக்காது. வேலை அல்ல முக்கியம், பதவி அல்ல முக்கியம், பொறுப்பு அல்ல முக்கியம். பரலோக போதுக்கு வழி தேடு, வழி தேடு. உயிரோடு இருக்கும் வழி தேடு, வழி தேடு. தேடுங்கள், அப்போது உங்களுக்கு கண்டடையும். வழி தேடு, தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தட்டி பாரு, கர்த்தருக்கு பரலோக வாசல் திறப்பார். நீங்க பரலோக குடிமகனாய் பரலோக குடிமகனாய் மாறுவார். அந்த உரிமை சீட்டு நமக்கு தேவை. என்னோட பேரு ஜீவ புத்தகத்தில் இருக்க வேண்டாம். இன்னைக்கு மனம் திரும்பணும், இன்னைக்கு ரட்சிக்கப்படணும், இன்னைக்கு நீங்க உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் இன்னைக்கு உங்களோட வியாதி பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்க போறேன். அதோடு கூட ரட்சிக்கப்படுற மக்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இயேசப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு நான் சொல்றது, சும்மா பிள்ளையை பெற்று வளர்க்காது. அந்த பிள்ளைக்கு கிறிஸ்துவை குறித்து கற்றுக்கொடு. உன் பிள்ளை பைபிள் படிக்கிறதா? உன் பிள்ளை ஒழுங்கா ஜெபிக்கிறாரா? ஒழுங்கா சர்ச்சுக்கு வராரா? உன் பிள்ளை எப்படி போறது? கொஞ்சம் நீங்க தான் கவனிக்கணும். பிள்ளைகளை நரகத்துக்கு அனுப்பாது. பெரியவங்களுக்கு நான் சொல்றேன், 24 மணி நேரம் செல்போன். பைபிள் படிக்க உனக்கு நேரம் இல்லை, தன்னோட தலைமுறைகளுக்காக ஜெபிக்க நேரம் இல்லை, குடும்பத்துக்காக ஜெபிக்க. ஒரு கடமைக்கு உட்கார்ந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதோ ஒரு பாட்டு பாடி ஒரு தோத்திரம் சொல்லி ஜெபித்து நீ போய் உட்கார்ந்து வெடிய வெடிய சுரண்டது செல்போன் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன். இந்த சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். செல்போன் ஒரு பெரிய போதை பொருள் தான். கஞ்சா அடிக்கிறதும் சாராயம் குடிக்கிறதும் அது காட்டிலும் கொடிய விஷம் தான் இந்த செல்போன். உன்னோட டைமை அதில் வேஸ்ட் பண்ணாது. இன்டர்நெட்டில் போய் டைமை வேஸ்ட் பண்ணாது. ஃபேஸ்புக்கில் போய் டைமை வேஸ்ட் பண்ணாது. இன்னைக்கு எத்தனையோ பெண் பிள்ளைகள், எத்தனை ஆண் பிள்ளைகள் ஃபேஸ்புக்கில் மாண்டு கிடக்கிறாங்க. எந்த பாபத்தில் நீ விழாது. பாபத்தின் சம்பளம் மரணம். பாபத்தின் சம்பளம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நீ அது நோண்டிட்டே இருக்கும்போதான் ஒருவேளை இடி வந்து விழும், அல்லது திடீர்னு ஏசு வரும், அல்லது திடீர்னு ஜீவன் போனா நீ எங்க போவே? அந்த செல்போன் உனக்கு என்ன கை கொடுப்பேன்? நான் கேட்கிறேன். அப்படியே உட்கார்ந்து உன் கழுத்தெலும்பு தேயுது, கண்ணு பார்வை போகுது, உன்னோட வாழ்க்கையே நொந்து செத்து போகுது. என்ன நன்மை உனக்கு கிடைக்குது? அதே நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் இந்த பைபிள் 4 வாக்கு படியுங்களேன், ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும். ஹல்லேலூயா. படுத்தா நிம்மதியா தூக்கம் வரணுங்கி இதுதான் செய்யணும், இதுதான் செய்யணும். பிள்ளைகள் காலேஜுக்கு போறார கவனி. கடந்த சில மாதங்களுக்கு முன்னே சென்னையில் நாங்கள் ஒரு விஷயமாக போயிருந்தோம், தாம்பரம் பக்கத்தில். அங்கே போகும் என் பிள்ளைகளை பார்த்தேன், என்னை காமிச்சது, பாருங்கப்பா எல்லாம் பெரிய பெரிய காலேஜில் படிக்கிறதுக்காக நீங்கள் விட்டுருக்கிறீங்க, மெடிக்கல் காலேஜில் படிக்க விட்டுருக்கிறீங்க, பெரிய பெரிய ஆமீன் காலேஜில் படித்து என் பிள்ளை பெரிய பட்டத்தாரியாக வரப்போகுது, பெரிய டாக்டராக வரப்போகிற சொல்லிங்க. கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து பட்டினி கடந்து பிள்ளைகளை சென்னைக்கு படிக்க விடுறீங்க. தயவு செய்து டிக்கெட்டு காசு நான் தரேன், பிள்ளைகளுக்கு தெரியாம கொஞ்சம் போய் பாரு. ராத்திரில அந்த பிள்ளை எப்படி மேயராந்து பாரு. ஆம்பளை பிள்ளைகளோடு உட்கார்ந்து அசங்கியமான உடைகளை உடுத்து ஒரே சிகரெட்டை பத்த வச்சு 2 பேரும் மாறி மாறி குடித்து ஒரே பாத்திரத்தில் ஊத்தி 2 பேரும் மாறி மாறி குடித்து பப்ளிக்ல என்ன கூத்தாடுது போய் பாரு. ஒரு 4 பேராக கார்ல ஒரு 4 பேர் வரல, நான் 2 பேர் தான் போறோம், டிரைவர் அடக்கம். 4 பேர் கேரி வாங்க, செலவில்லாம உங்களை திருப்பி கொண்டு வந்து பாரு. கடந்த மாசம் நான் கேரளாவுக்கு போயிட்டு இருக்கிறேன். கோயம்புத்தூர்ல விடிங்கால 4 மணிக்கு என் பிள்ளை கார் நிறுத்தி, அப்பா இது பாருங்க சொன்னேன். எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வாலிப ஆண் பிள்ளைகளும் வாலிப பெண் பிள்ளைகளும் ஆமீன் ஆடுகிற ஆட்டம் குடித்து வெறுத்து என்ன கிரவுண்டிலே கடந்து உருண்டு பரண்டு வெடிய வெடிய போராடுறாங்க. நீங்க விட்டிருக்கிறது படிக்கிறதுக்கு, நீங்க ஜெபம் பண்றீங்க, என் பிள்ளை நல்லா இருக்கிற நல்லா படிக்கிற நினைக்கிறீங்க. எவ்வளவு கொடிய பாவத்துக்குள்ள பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு தான் இயேசு சொன்ன, நீ எனக்காக அழ வேண்டாம், உனக்காக உன் பிள்ளைகளுக்காக நீ அழ வேண்டும். அப்பா அம்மா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க அழுதா நாளைக்கு உன் பிள்ளைக்கு நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நீ அழுதா உன் பிள்ளைக்கு நல்ல பாவி கர்த்தர் கொடுப்பார், ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தர் உன் பிள்ளைக்கு கொடுப்பார். உன் பிள்ளை உன் பந்தியை சுற்றி ஒலி மர கன்றை போல நிற்பார். உன் பிள்ளைகள் தலதரிச்சு போகாது, உன் பிள்ளைகள் உனக்கு முள்ளா இருக்காது. ஜெபிக்கிற அப்பா அம்மா, உன் ஜெபிக்கிற பிள்ளைகள் உன் தலைக்கு கிரீடமாய் மாறும். தலையை குனிக்க வைக்க விட மாட்டேன். ஆபாசத்துக்கும் விபச்சாரத்துக்கும் குடிப்போதைக்கும் கஞ்சாவுக்கும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். ஆண் பிள்ளைகளை பார்க்கலும் அதிகமான பாவம் பெண் பிள்ளைகள் செய்கிறார். ஆமே, ஜாக்கிரதையா இருக்கணும், ஞானமா இருக்கணும்.
இயேசு வரப்போகிறார். இயேசு தன் சபையை சேர்க்க வரப்போகிறார். தன் காந்தையை சேர்க்கிறது இயேசு வரப்போகிறார். தன் மனவாட்டியை சேர்க்கிறது இயேசு வரப்போகிறார். சபையே விழித்து எழும்பு. காணிக்க கொடுத்தோ, கட்டிடம் கட்டி கொடுத்தோ, பாஸ்டருக்கு கார் வாங்கி கொடுத்தோ பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக வேண்டுமானால் இதில் என்ன கற்றுக் கொடுக்கிறேனோ அது நீங்களும் நானும் செய்துதான் ஆக வேண்டும். அந்த தனவான் ஐஸ்வர்யவான் கூப்பிட்டப்போ ஆபிரகாம் சொன்னது, மகனே நீ பூமியில் இருக்கும் என்ன அனுபவித்தாய் சொல்லுங்களேன். பைபிள் படிச்சா தானே. மகனே நீ பூமியில் இருக்கும் என்ன அனுபவித்தாய்? நன்மை அனுபவித்தாய். இவனோ தீன்மை அனுபவித்தார். இப்போ நீ வேதனைப்படுகிறாய், அவனோ சந்தோஷமா இருக்கிறார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியானா இந்த உலகத்தில் வீடு இல்லை, சொத்து இல்லை, ஆறும் தேற்றுவார் இல்லை, ஆற்றுவார் இல்லை, யாருமே இல்லை. இருந்தாலும் இயேசு ஒருவர் நமக்கு இருந்தா போதும். கொஞ்சம் காலம்தான் இந்த பூமியில, கொஞ்சம் காலம்தான் இந்த பூமியில. அதுக்கு பிற்பாடு நம்ம அப்பா வீட்டுக்கு போக போறோம். அதுக்கு தான் இந்த ஆயத்தம் நமக்கு தேவை, அதுக்கு தான் இந்த ஒருக்கம் நமக்கு தேவை, அதுக்கு தான் இந்த தகுதி நமக்கு தேவை. நாம் கழுகப்பட்ட மக்களா மாறணும். அனுதினமும் நம்ம ஜெபிக்க. ஒரு நாளைக்கு காலையில ஜெபிங்க, மத்தியானம் ஜெபிங்க, பாதராத்திரி ஜெபிங்க, சாயங்காலம் ஜெபிங்க. நீங்க போற பைக்ல கார்ல போமெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே போங்க, பாட்டு பாடிட்டே போங்க, துதிச்சுட்டே போங்க. எப்பொழுதுமே கூட உள்ளான மனுஷன் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கட்டும். தாவீது சொல்ல, எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே வாயில் இருக்குது. ஆமீன் சொல்லுவோமா? அப்பாவை போட்டிட்டே போ, அப்பாவை துதிச்சுட்டே போங்க. ஆமீன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை இந்த இருக்கு? ராம் முழுவதும் நான் பயணம் பண்ணணும், ராம் முழுவதும் பயணம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை இருந்தா தான் அது செய்ய முடியும். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணி அந்த காரில் ஏறி உட்கார்ந்து நான் ராம் முழுவதும் பயணம் செய்ய வேண்டுமானால் கிருபை எனக்கு தேவை. ஹல்லேலூயா. வீட்டிலே போய் 10 நிமிஷம் ஓய்வு எடுக்க முடியாது, வீட்டுக்கு போக முடியாது. நாளைக்கு ராத்திரி மிட்நைட் 12 o'clock தான் வீட்டிலே போய் சேரும். எப்படி யோசித்து பாருங்க. அப்ப இந்த நிலைமையில இந்த வயசுல ஓட வேண்டுமானா கிருபை தேவை. என்னை பலப்படுத்துகிறார், எல்லாவற்றையும் செய்ய என்ன உண்டு? பலன் உண்டு என்று சொல்ல வேண்டுமானால் இதை பேச பேச பேச, இதை தியானிக்க கற்றுக்கொள்ள 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 கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறார். தேவைகளை சந்திக்கிறார், உன்னத ஸ்தானத்திலே கொண்டு வைக்கிறார், உயர்த்தி உயர்த்தி வைக்கிறார். நான் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்படியானால் இந்த வாசிக்கப்பட்ட 8 விஷயத்துல ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் நீங்க ஃபெயிலர் தான். நீங்க அதுக்கு போகக்கூடாது. நீங்க நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், கர்த்தருடைய சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும், கர்த்தருக்காக நீங்க அர்ப்பணிக்கணும், கர்த்தருக்காக நீங்க விட்டு கொடுக்கும்போதுதான் இந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும், நான் அனுபவிக்க முடியும். அதுதான் சத்திய வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?